ஒரு 6 பால் 10 ரன் அடிக்கணும், நான் தான் கடைசி ஓவர் போடுறேன் அப்படின்னா யார்கர் போட்டால் ஐயோ யார்கர் விழுமா விழாதா, அதுக்கு பேசாமல் ஸ்லோ ரன் போட்டுடலாமா, சேஃபர் ஆப்ஷன் அப்படின்னு போவோம். இந்த சேஃபர் ஆப்ஷனுக்குள்ளே மாட்டி தான் நம்ம வந்து ஒரு ஃபெயிலியருக்குள்ளேயே போகிறோம்னு என்னோட ஃபீல். ஸோ ஹவ் இஸ் ஸ்போர்ட்ஸ் இவால்விங் இன் இந்தியா? இந்த ஒரு நெக்ஸ்ட் 10 இயர்ஸ்க்கு ஸ்போர்ட்ஸ் எப்படி இருக்க போகுது இந்தியா? இது ஒரு நார்மல் கார்பரேட் ஜாப் மாதிரி தான். இப்போ வந்து ஒரு 2 பேரை லே ஆஃப் பண்ணுறாங்கன்னா 2 வேகன்சி வருது. அந்த 2 வேகன்சியில் யாருக்கு குட்டோ எடுப்பாங்க. ஸோ லைஃப் இஸ் லைக் ஸ்போர்ட்ஸ். யூ cannot win every match, but you have to like keep going. One thing that stops people, I feel, is the fear of failure. If you ever have a confusion, லைஃப்பில் என்ன பண்ணணும்னு தெரியல, வெளியே போய் நம்ம சொதப்பிடுவோமான்னு தெரியலனா, ப்ளீஸ் டேக் தட் ஸ்டெப், போய் சொதப்பிட்டு வாங்க. நான் உங்ககிட்ட ரீச் அவுட் பண்ணலன்னா இன்றைக்கி நான் இங்கே உட்காந்துருக்க மாட்டேன். அதுதான் உண்மை. இன்னைக்கு இந்த நெக்ஸ்ட் ஒரு 1 hour கான்வர்சேஷன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுதுன்னு எனக்கு இப்போவே தெரியுது. ஏன்னா என் கூட கான்வர்சேஷனில் இருக்கிறது அப்படி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பர்சனாலிட்டி. இவரோட நான் வந்து கண்டென்ட் நான் நிறைய வாட்ச் பண்ணியிருக்கேன். அண்ட் ரீசென்ட்லி வி ஸ்போக் ஃபார் hours டுகெதர் பிகாஸ் ஆஃப் த காமன் கனெக்ஷன்ஸ் தட் வி ஹேவ். அதை பற்றி நான் இன்னும் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். இன்னைக்கு டேர் டு பிகின் எபிசோடில் வி ஆர் கோயிங் டு டாக் அ லாட் அபவுட் கான்டென்ட் கிரியேஷன், ஸ்போர்ட்ஸ் மார்க்கெட்டிங் அண்ட் ஸ்போர்ட்ஸ் இன் ஜென்ரல் இன் இந்தியா. ஏன்னா இன்னைக்கு என் கூட இருக்க இந்த பர்சனாலிட்டி நீங்கள் கண்டிப்பாக அவரோட கண்டென்ட் முன்னாடி கன்சியூம் பண்ணியிருப்பீங்க. பட் he is someone very young, very vibrant, and அவரோட content மூலியமா already he has reached a lot of people. But more interesting part is he was a cricketer and now he is into sports commentary and sports journalism. That's something a lot of people may not know, especially தமிழ்நாடுல வந்து ரொம்ப லிமிட்டடான people தான் இந்த மாதிரியான ஒரு டொமைனை வந்து ஒரு கெரியரா சூஸ் பண்ணியிருக்காங்க. So I have a very interesting personality with me right now. He is none other than Ashwath Bobo. So Ashwat, people must have seen his very funny videos. அவர் ரீசெண்டாக ஜியோ ஐபிஎல்ல வந்து சுமார் கலக்கலக்குன்னு தமிழ் கமெண்ட்ரியில் பாட்டா பாடி ஒரு பயங்கரமான ஒரு அட்ராக்ஷன் கொண்டு வந்தார். இன்ஃபேக்ட் தட்ஸ் த டைம் ஐ ஸ்போக் டு ஹிம் ஆல்சோ. அஸ்வத் போபோவுக்கும் எனக்கும் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கனெக்ஷன் இருக்குது. என்னன்னா அஸ்வத் அண்ட் ஐ ஆர் கிராஜுவேட்டட் ஃப்ரம் அ சேம் காலேஜ், பட் வி நெவர் நியூ. வென் வி ஸ்போக் இட் வாஸ் அ ஷாக்கிங் திங் ஃபார் both of us. Both of us were following each other, but then we realized both of us done MBA from a same college. அதை பற்றி நிறைய பேசுவோம். So because that particular institute played a very critical important role in both of our journey. So a lot of interesting things I really want to show to our audience, because sports is something very new as a career for a lot of people. So let's start about your journey in this Dare to Begin. So in the podcast la we invite a lot of different kind of people, entrepreneurs, business leaders, creators, in order to show our audience what it takes to start, what it takes to dare to begin your dream journey is what this podcast is all about. I can see that you have dared to begin in different places. First of all, you chose cricket as a career, and then at some stage you also pivoted to something else. So tell a bit about yourself, Ashwat. First of all, thanks a lot for that introduction. Very happy to be here. ரொம்ப ஓவரால் ஒரு பில்டப் கொடுத்துட்டோமோ அப்படின்னு ஒரு நம்பிக்கை. பட் யா, dare to begin, first of all, the concept itself is very nice to hear. எனக்கு தெரிஞ்ச 2 விஷயம் ஐ கேன் லைக் புல்லட் பாயிண்ட்ஸில் சொல்லலாம். வை ஐ கேம் லைக் ஒரு ரிஸ்க் எடுக்கிறதுக்கான ஒரு தைரியம் எங்கேருந்து வந்தது அப்படின்னா, முதல்ல ஐ திங்க் ஐ ஆல்வேஸ் ஹேட் த சப்போர்ட் ஃப்ரம் ஹோம். சின்ன வயசில் கிரிக்கெட் ஆடணும் அப்படின்னு எங்கள் அப்பாவுக்கு ஒரு கிரிக்கெட் வெறியர். ஸோ நானே அண்ணன் 2 பேருமே வந்து கிரிக்கெட் கோச்சிங் போவோம். சின்ன வயசுலேருந்து ஒரு 8 வயசுலேருந்து ஆரம்பித்தேன் கிரிக்கெட்டு. கிரிக்கெட்டில் வந்து இட்ஸ் த கெரியர் இஸ் நெவர் சரி இந்த மாதத்துக்கு இவ்வளோ காசு வந்துடும்டா அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டெபிலிட்டி உள்ள ஒரு ஃபீல்டு கிடையாது, அன்லெஸ் யூ மேக் இட் பிக். ரைட். ஸோ ஒரு பேஷனை தேடி போகும்போது என் வீட்டிலேருந்து அப்பா அம்மா தேவ் நெவர் ஸ்டாப் மீ ஃப்ரம் ட்ரீமிங் பிக். நீ பண்ணு, நீ இந்தியா ஆடணும்னு ஒரு ட்ரீம் வச்சுருக்க, போய் எவ்வளோ முடியுமோ பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படின்னு. ஒரு 26 இயர்ஸ் வரைக்கும் நான் ஆடினேன். அந்த 18 வருஷம் நான் கிரிக்கெட் ஆடும்போது தே நெவர் கேம். ஏன்னா நிறைய என்னோட தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் எல்லாமே நான் பார்த்துருக்கேன். சம்டைம்ஸ் இந்த 10th அப்புறம் படிக்கணும், வேறு ஸ்கூல் போயிடலாம், சிபிஎஸ்சிலேருந்து ஸ்டேட் போர்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கம்பல்ஷன்லாம் இருக்கும். பட் எங்கள் அம்மா அப்பா தேவ் நெவர் லேட் எனி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஆன் மீ. நான் பாட்டு பாடணும்னு சொல்லும்போது ஓகேன்னு சொன்னாங்க. கீபோர்ட் கிளாஸ் போகும்போது ஓகே சொன்னாங்க. ஸ்டேஜ் ஏறி ஏதோ ஹோஸ்ட் பண்ண போகிறேன்னு சொன்னாங்க, ஓகேன்னு சொன்னாங்க. ஸோ ஐ ஹவ் tried a lot of things, and so first thing is parents support ரொம்ப very very crucial, and I'm very grateful for that. Second, I think நம்ம ஒரு செல்ஃப் பிலீஃப் வரணும் உள்ளேருந்து. நம்மளால் முடியும் அப்படின்னு, லைக் 100 பேர் முடியாதே அவன் வேஸ்ட்ரா அப்படின்னு சொல்லும் போதும் நம்மளுக்குள்ளேருந்து அந்த ஒரு சின்ன ஒரு பிலீஃப், நம்ம மிரரை பார்த்து நம்ம நிற்கும் போது சரி ஓகே நீ போய் அச்சீவ் பண்ணுவடா அப்படின்னு உள்ளேருந்து ஏதாவது ஒன்று சொல்லிச்சுன்னா அதை பிலீவ் பண்ணி போனால் நம்ம அடைய வேண்டிய இலக்கு போகலன்னா கூட எங்கேயாச்சும் ஒரு பாதி தூரம் அட்லீஸ்ட் போகலான்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. Very nice points. ஏன்னா one thing which helped in my career also I feel is the support from parents, which is very crucial இல்லையா? ஏன்னா ஒரு யார் ரொம்ப யங்ஸ்டர்ஸ்
in order for them to achieve something in their life, parents and family is very critical. ஏன்னா கிரிக்கெட் ஒரு பக்கம், நான் 26 கிரிக்கெட் விட்டேன். அதுக்கப்புறம் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா கேட்பாங்க எப்பயாச்சும், டே 25-26 ஆகிடுச்சுடா, கோவிட் டைமில் வேறு பெருசாக எதுவும் கிரிக்கெட் இல்லைடா, ஏதாச்சும் வேலை கீழே போகணுமாடா அப்படின்னு கேட்பாங்களே தவிர நீ வேலைக்கு போய் கிரிக்கெட் உடன் ஃபோர்ஸ் பண்ணது கிடையாது. ஸோ 26 ஐ டுக் அ கால் டு நம்ம த காமன் பிளேஸ் தட் வி போத் கம் ஃப்ரம் SIMC காலேஜ். அங்கே வந்து MBA இன் மீடியா அண்ட் கம்யூனிகேஷன். சரி, நான் என்ன யோசனை, கிரிக்கெட்டை தாண்டி நம்மளுக்கு என்ன நல்லா வரும், ஒரு மீடியா ஃபீல்டில் ஒரு ஈர்ப்பு என்றைக்குமே இருந்திருக்கு சின்ன வயசில். இந்த பாட்டாக இருக்கட்டும், ஒரு டான்ஸாக இருக்கட்டும், டான்ஸ் வேணுமா டான்ஸ் இருக்கி, பாட்டு வேணுமா பாட்டு இருக்குன்ற மாதிரி சம்திங். ஐ whenever there is a crowd around me, I love to entertain them. ஏதாவது ஒரு காமெடி போட்டு சிரிக்க வைக்கணும்டா, ஏதாவது ஒரு பாட்டு பாடி என்டர்டெயின் பண்ணணும்டா அப்படின்ற ஒரு இது இருந்திருக்கு. ஸோ மீடியா லைனில் போய் ஒரு MBA பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் போது கூட என் வீட்டில் வந்து தைரியமாக போயிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்லி, அந்த பாஷா படம் கிளைமேக்ஸில் சொல்கிற மாதிரி போயிட்டு வா அப்படின்னாங்க. ஸோ I think parental support is very, very crucial, and going ஒரு கடைசி ஒரு 10 வருஷத்தில் I think my brother's support has also been very crucial for me. He's acted like a second parent for me. He's guided well. He's also a Simbi alumni. அவன் தான் சொன்னாடி, Pune is a very good place to go and explore your life, போயிட்டு வா 2 வருஷம் அப்படின்னா. So I think வீட்டோட support is very important. Okay. So with our conversation, Ashwath, I really thought I should put out few things which is common for both of us, which I feel நிறையா ஃபேமிலியில் நிறையா பேர் யங்ஸ்டர்ஸ் who really want to do something in their life. Of course, family support is one. But secondly, like, people want to push their boundaries, especially for somebody like us who does not know Hindi, going out to a new place, experimenting things. இங்கே வந்து எப்படின்னா நிறைய பேர் நான் பார்க்குறேன்னா, இட்ஸ் நாட் தட் தே கேனாட் அஃபோர்ட் டு ஸ்டடி, பட் சம்வேர் பீப்புள் ஆர் திங்கிங் தமிழ்நாடை விட்டு வெளியில் போகக்கூடாது, நமக்கு வந்து பாஷை தெரியாது, அங்கே போனால் நம்மளை வந்து இது பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. ஒன் திங் ஐ ஆம் ஆல்சோ வெரி கிரேட்ஃபுல் இஸ் தட் மை பேரண்ட்ஸ் வேர் ஆல்வேஸ் ஓப்பன் டு let me go out of the state, out of the country whenever it was required, right? அதுவும் நான் வந்து like my journey started into the media field from manufacturing. So you chose from cricket to நம்ம when we spoke off air நீங்க சொன்னீங்க எனக்கு வந்து என்ன பயங்கரமான ஒரு ஜர்னியா இருக்கு அப்படின்ற மாதிரி. ஸோ நான் வந்து ஒரு லைக் ஐ வாஸ் இன் டு மேனுஃபேக்சரிங். நீங்கள் பார்க்குற நீங்கள் பேக்கேஜ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுற ஒரு இண்டஸ்ட்ரியில் நான் இருந்தேன். மேனுஃபேக்சரிங் டு மார்க்கெட்டிங் இஸ் வாட் மை ஜர்னி இஸ். ஸோ எனக்கு வந்து என்னென்னா, லைக் ஐ ரியலி ஃபீல் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் பீப்புள் டு கோ அவுட் ஆஃப் தேர் கம்ஃபர்ட் ஜோன்ஸ், பி இட் பிளேஸ் ஆர் நம்ம எப்பயுமே நம்ம வந்து ஸ்கூல் காலேஜில் நம்ம ஸ்கூல் படிக்கும்போது ஒரு ஃப்ரெண்ட்ஸ் குரூப்போடு இருப்போம். நமக்கு வந்து வி ஆர் நாட் ரியலி ரெடி டு மூவ் அவுட். இது வந்து சென்னை மாதிரி சிட்டிஸ் கூட விட்டுறலாம், பட் ஐ எம் டாக்கிங் அபவுட் ஸ்மாலர் சிட்டிஸ். இப்போது கோயம்புத்தூர், சேலம், தர்மபுரி, இன்னும் டவுன் சவுத் இருக்கிற ஊர்லலாம் ஐ டோன்ட் சி பேரண்ட்ஸ் திங்க் sending their kids to Mumbai or Bangalore or some other place. Why I feel is, see, நம்ம ஊரில் காலேஜஸ் இல்லாமல் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, ஐ ஃபீல் தே ஷுட் சென்ட் தெம் ஸோ தட் தே கெட் அ பேன் இண்டியன் எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா ஒவ்வொரு இந்தியா வந்து இட்ஸ் நாட் ஒன் கண்ட்ரி. இப்போ நிறைய டிவைடு, நம்ம நார்த் சவுத் டிவைட்லாம் இருக்கிறதுக்கு என்ன ரீசன்னா, நான் ரொம்ப மேஜராக ஃபீல் பண்ணேன் பிகாஸ் ஐ டோன்ட் லைக் திஸ் ஹிந்தி ஹேட்ரட். தட்ஸ் பர்சனலி ஐ டோன்ட் லைக். எனக்கு வந்து என்னென்னா, இஃப் யூ கோ அவுட் ஆஃப் டு அ நியூ பிளேஸ், be it any state for that matter, Maharashtra, Delhi, Gujarat, be it any state, when you go out, you entirely you are in between new set of people, you get to know a lot. நிறைய பேர் வந்து because they are not ready to take that one step. I know it's not easy, it's definitely a challenging, it's going to be challenging for somebody coming from Tamil Nadu or South. But if you go there, you are exposed to entirely new set of opportunities. 100%. I think I second your opinion. என்னன்னா, ரெண்டு விஷயம் நான் இது திரும்பி ரெண்டாக பார்க்குறேன். ஒன்று வந்து நீங்கள் சொல்கிறீங்க, இந்த ஊர்லேருந்து நம்ம ஊரில் நம்ம தங்குற ஊர் ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருந்து 6 மணிக்கு ஆனால் நம்ம போய் கிரிக்கெட் ஆட்டு, 8 மணிக்கு ஒரு வீடியோ கேம் ஆட்டு, 10 மணிக்கு இப்படியே நம்ம பழகி நம்ம வந்து ஒன் திங் தட் ஸ்டாப்ஸ் பீப்புள் ஐ ஃபீல் இஸ் த ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர். இது வந்து எனக்கு கிரிக்கெட் ஒரு ஸ்போர்ட் ஆடினதுனால ஐ திங்க் ஐவ் லேர்ன்ட் அலாட். ஏன்னா ஒரு பேட்டிங்கே உள்ளே போகிறதுனா கண்டிப்பாக சச்சின் டெண்டுல்கரே பேட்டிங் உள்ளே போகும்போது வயத்துக்குள்ளே பட்டாம்பூச்சி இருக்க தான் செய்யும். அவரே சொல்லியிருக்காரு. ராஜர் ஃபெடரரோட லாஸ்ட் 12 days அப்படின்னு ஒரு டாக்குமெண்ட்ரி இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அவர் சொல்கிறாரு, அவரோட கடைசி மேட்ச் அந்த லேவர் கப் ஆட போகும்போது, அப்பாடா இதுக்கப்புறம் அந்த பட்டர்ஃப்ளைஸ் எனக்கு ஸ்டமக்கில் இருக்காதுப்பா, அந்த நர்வஸ்னஸ், அந்த ஆங்ஸைட்டி ஒரு வேறு லெவல் ஃபீலு, அது ஹையாகவும் இருக்கும், ஒரு அது போருண்டான ஒரு டைமில் டயர்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்லுவார். ஸோ ஃபெயிலியர் பேட்டிங் போகும்போது ஃபஸ்ட் பால் அவுட் ஆகிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்காது. அந்த பயத்திலேயே உள்ளே போயிட்டால் ஃபஸ்ட் பால் அவுட் ஆக தான் செய்வோம். அதே மாதிரி நான் ஒரு போலராக இருந்தேன்.
ஒரு 6 பால் 10 ரன் அடிக்கணும், நான் தான் கடைசி ஓவர் போடுறேன் அப்படின்னா, யார்கர் போட்டால் ஐயோ யார்கர் விழுமா விழாது, அதுக்கு பேசாமல் ஸ்லோ ரன் போட்டுடலாமா, சேஃபர் ஆப்ஷன் அப்படின்னு போவோம். இந்த சேஃபர் ஆப்ஷனுக்குள்ளே மாட்டி தான் நம்ம வந்து ஒரு ஃபெயிலியருக்குள்ளேயே போகிறோம்னு என்னோட ஃபீல். ஸோ அந்த ஒரு டேர் டு ட்ரீம் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஒரு ஸ்டெப் எடுத்து வெளியே போய் அந்த ஒரு எக்ஸ்போஷர் கிடைக்கணும் எல்லாருக்குமே. தனியாக போய் தங்கணும். நம்ம வந்து வீட்டோட ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லேயே ஹாலில் உட்காந்து ஏசி போட்டு டிவி பார்த்துட்டு 3 வேளைக்கு நம்மளுக்கு சாப்பாடு வந்துடுது, எதுவுமே பிரச்சனையே இல்லையே. தேர் இஸ் நோ அந்த ஒரு நம்ம கோர்ஸில் படிச்சிருப்போம் வாட் இஸ் தட் சேலஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சேலஞ்சுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்மளோட கேம்பெயினை டிசைன் பண்ண முடியும். ஸோ வேர் இஸ் த சேலஞ்ச் இன் பீப்புள்ஸ் லைஃப் இஃப் யூர் தேர் இந்த கம்ஃபர்ட் ஜோன் இஸ் மை கொஸ்டின் ஒன். அண்ட் நீங்கள் சொன்னீங்க இந்த ஹிந்தி ஹேட்ரட் பற்றி சொன்னீங்க, 100% ஐ அக்ரி. ஐ எம் ஆல்சோ அகெயின்ஸ்ட் தட். ஏன் கேட்குறீங்கன்னா, நான் கிரிக்கெட் சின்ன வயசுலேருந்து ஆனதுனால ஒரு இந்தியா முழுக்க ஐ ஹவ் ட்ராவல்ட் டு 18-20 ஸ்டேட்ஸ். நீங்கள் தமிழ்நாடு விட்டு வெளில ஸ்டெப் அவுட் பண்ணிங்கன்னா ஹிந்தி தெரிஞ்சால் பொழைச்சிக்கலாம், இதுதான் உண்மை. பட் தமிழ்நாடு மக்கள் அதை புரிஞ்சிக்க மாட்டாங்க. நீங்கள் வந்து மகாராஷ்டிரா போகிறீங்க, இட்ஸ் அ மராட்டி டாமினேட்டட் ஸ்டேட், ஹிந்தி பேசினா தப்பிச்சிக்கலாம். ஒரிசா போகிறீங்க, ஒடியா பேசுவாங்க, ஹிந்தி பேசினா தப்பிச்சிக்கலாம். ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் போனீங்கன்னா கூட நீங்கள் ஹிந்தி தெரிஞ்சால் அரே பாய் அந்த ஹிந்தியை வச்சு நீங்கள் பொழைச்சிக்கலாம். அரே பாய் கண்டென்ட் அரே பாய். ஸோ பேசிக் ஹிந்தி தெரியணுன்றது என்னோட கருத்து. நீங்கள் உங்களோட தாய்மொழி கற்றுக்கோங்க, எப்படி எழுதி படிக்கணும்னு கற்றுக்கோங்க. தமிழ் தெரியறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதில் அடிப்படையாக அது தெரியணும் எல்லாருக்குமே, அதில் டவுட்டே கிடையாது. மேண்டேட்ரி அது தேவை. அண்ட் இன்ஃபேக்ட் அந்த நியூ எஜுகேஷன் பாலிசி அதுதான் சப்போர்ட் பண்ணுது. பீப்புள் ஐ ஃபீல் ஆர் நாட் ஸ்டில் நோயிங் வாட் தி NEP ஆஃபர்ஸ். அது என்னோட ஒரு இது. ஐ ஆல்சோ அக்ரி. ரொம்ப பொலிட்டிக்கலாக போகிறோம், பட் ஸ்டில் ஐ ஃபீல் ஹிந்தி இஸ் டு கீப் இட். ஐ மீன் ஐ ஃபீல் இட் கேன் பி பொலிட்டிக்கல் ஆல்சோ பிகாஸ் ஐ ஃபீல் தேர் ஆர் நோ பீப்புள் டாக்கிங் அபவுட் இட் அட்லீஸ்ட் ஃபார் காமன் பீப்புள். ஹியர் with my experience, like we are not here supporting any political party, but what I genuinely believe is learning something new is not at all a wrong thing. It can be a new language, it can be a spoken language, it can be a programming language. You 100%. Learn some language so that you 100% enlarge your opportunities. இல்லை இப்போ நம்ம the college that we came from உங்களுக்குமே தெரியும், அங்கே வந்து ஒரு 125 பேர் கிளாஸில் இருக்காங்கன்னா, நம்ம சவுத்துலேருந்து டோட்டலாகவே ஒரு 10-15% தான் பேர் இருப்பாங்க, ஒரு 10-15 பேர் இருப்பாங்க. மீதி இருக்கிறவங்க எல்லாருமே ஹிந்தியில் தான் பேசுவாங்க. இப்போ நம்ம அந்த இடத்த போய் சோஷியலைஸ் பண்ணணும், ஒரு நெட்வொர்க்கிங் பண்ணணும், ஒரு கான்டாக்ட்ஸ் பில்ட் பண்ணணும்னா ஹிந்தி தெரியாமல் சும்மா பேன் முழிக்க வேண்டியதான். நிஜமாக அதுதான் உண்மை. ஐ ஹவ் சீன் so many people. Yeah, we have learned Hindi. I mean, and there is one more thing that I want to break. Myth that I want to break is people think that North Indians don't like South Indians. இதெல்லாம் ரொம்ப ஜெனரிக்கா இந்த படத்தில் இப்போ I mean they also did like in fact I myself like spoke in some of the class that in the Chennai Expressல காட்டுறதெல்லாம் சென்னையே கிடையாது, நீங்க என்ன பண்ணி வச்சிருக்கீங்கன்னு தெரியுதா உங்களுக்கு? கோகனட்ல லஸ்ஸி யாருப்பா குடிப்பாங்க? so ரொம்ப வந்து அங்கேயுமே ஜெனரலைஸ் பண்றாங்க. பட் I mean we cannot say that it's not there, but the point is it's not as bad as it's shown in the 100%. Media. I mean it's there, people are very friendly, people in fact like South Indians more. In fact I feel people like you, when we were trying to do something like what we are doing right now, we always had support from people across the country. So I think one thing people can take away from this is if you are someone capable of doing higher studies outside the unga sonda oor, I mean sonda state, please go. I mean it's not that இட்ஸ் நாட் லைக் உங்களுக்கு அதுக்கு அங்கே போனால் உங்களுக்கு உடனே வேலை கிடச்சிருமா கேட்டால் அப்படி கிடையாது. ஒரு லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் லைக் இஃப் சம்படி யூ ஆர் ஸ்பெண்டிங் லைக் 5-6 lakhs 10 lakhs in you are Chennai boy studying in Chennai, what is the point? Correct. Try to experiment, like go out of your comfort zone, try to probably go to Delhi or go to Mumbai, go to Bangalore. GVM சொல்ற மாதிரி இங்க இருக்கு டெல்லி டக்குன்னு போயிட்டு வாங்க, அந்த மாதிரி தான் எல்லாத்துக்குமே மீம் வச்சிருக்காரு. இல்ல எனக்கு என்னன்னா நீங்க இந்த ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் தட் யூ பில்ட் அப்படின்னு காலேஜ் பத்தி சீரியஸாக பேசும்போது, இப்போது when I come back from college, நான் இப்போ சென்னையில் திரும்பி ஐ ஹவ் ஷிஃப்டட் பேஸ் டு சென்னை. இப்போ நான் யோசிச்சு பார்க்கும்போது த ஹேண்ட்ஃபுல் ஆஃப் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தட் ஐ ஹேவ் ஃப்ரம் மை காலேஜில் ஒரு 2-3 பேர் NCR, டெல்லி, நொய்டா, குர்காவ் அங்கேருந்து இருக்காங்க, யூபிலேருந்து ஒருத்தங்க இருக்காங்க, மத்திய பிரதேஷ்லேருந்து இருக்காங்க, சவுத்துலேருந்து பார்த்தா கேரளாலேருந்து ஒரு பையன் தான் இருக்கான், பெங்களூர்லேருந்து ஐ ஹேவ் பீப்புள், ஒரிசாலேருந்து ஐ நோ பீப்புள், வெஸ்ட் பெங்கால், குஜராத், மகாராஷ்டிராலேருந்து நிறைய பீப்புள். என்னோட ரூம்மேட் வாஸ் ஃப்ரம் நாசிக். ஸோ ஐ குட் அண்டர்ஸ்டாண்ட். சரி, ஒரு மராட்டி கூட 2 years தங்கும்போது அவங்க கல்ச்சர் எப்படி இருக்கு, அவங்க எப்படி வந்து ஃபெஸ்டிவல்ஸ்லாம் கொண்டாடுறாங்க, நம்மளுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அவங்க டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அவங்க பேசுகிற விதம், அவங்க என்ன மாதிரி அப்ரோச் பண்ணுறாங்க லைஃப், இதெல்லாம் வந்து நம்ம அங்கே போய் தங்கி நம்மளே அந்த ஒரு கேரக்டராக மாறினா தான் நம்மளால் கற்றுக்க முடியும். இல்லைனா we can never learn it. So நீங்கள் சொல்கிறது 100%. I would also recommend that if you ever have a confusion, லைஃப்பில் என்ன பண்ணணும்னு தெரியல, வெளியே போய் நம்ம சொதப்பிடுவோமான்னு தெரியலனா, ப்ளீஸ் டேக் தட் ஸ்டெப், போய் சொதப்பிட்டு வாங்க, லைஃப் ஒன்று கற்று. ஐ ஃபீல் இட் இஸ் மோர் லைக் இப்போ நம்ம நிறைய பேருக்கு ஆஸ்பிரேஷன் இருக்கும், நம்ம வந்து இப்போ ஃபாரின் போய் படிக்கணும்னு. இப்போது ஐ கேன் சி இந்தியா ஆஸ் அ சம்திங் லைக் அ யூரோப்.
எப்படி வந்து யூரோப்பில் வந்து லைக் யூ ட்ராவல் ஃப்ரம் ஜெர்மனி டு ஸ்வீடன் டு லைக் இட்டாலி, கல்ச்சர் வேறு, லாங்குவேஜ் வேறு, அதே மாதிரி தான் நம்ம ஊர்லேயும். வி ஆர் லைக் நீங்கள் நம்ம வந்து எப்படி இஃப் யூ திங்க் ஒன்லி இஃப் ஐ கோ டு நியூயார்க் ஃபார் மை ஹையர் ஸ்டடீஸ் யூ வில் மேக் இட் பிக். I mean, of course, that's a different game altogether. I'm not saying that's something we should not do. But go and explore Delhi, go and explore Mumbai. நம்ம ஊரை விட சில அதே லெவல் ஆஃப் காலேஜாக கூட இருக்கலாம், பட் that gives them a lot of opportunity. Great thing, Ashwat. So that's one point. And secondly, talking about your pivoting from marketing, from cricketing to marketing, how did you dare to begin that? Because I know this can help a lot of sports people, right? Sports people, once they spend so many years wanting to build a career as an athlete, but not able to make it, which is not actually a failure. But how did you choose to opt something different from what you were doing for last 10 years? எப்படி வந்து மார்க்கெட்டிங்கில் இதில் போய் பண்ணிடலான்னு எப்படி உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ்? எனக்கு நான் 26 ஒரு ஸ்டேஜில் இருக்கும்போது 24லேருந்தே யோசிச்சிருந்தேன். ஒரு சம்வேர் அந்த கோவிட் 2020 வந்துச்சுல, அந்த டைம்லேருந்தே ஐ அண்டர்ஸ்டுட் தட் மை கேம் வாஸ் ஸ்டாக்னேட்டிங். நான் என்னோட ஸ்கில் இன் டர்ம்ஸ் ஆஃப் பீயிங் அ bowler, பீயிங் அ பேட்டர், எனக்கு சின்னவங்களாக இருந்தவங்களாம் they started becoming better. I was stagnating at the same place. It took me ஒரு 1.5-2 வருஷம். நீங்கள் சொல்கிறது கரெக்ட். ஒரு கிரைண்ட் when we go through that cricket ஒரு ஸ்போர்ட்ஸில் ஒரு கிரைண்ட் ஃபார் 15-20 இயர்ஸில் நம்ம வந்து ஒத்துக்க வைக்கணும். அது டைம் ஆகும். டேய் உனக்கு உனக்கு இதுக்கப்புறம் சான்சஸ் கம்மிடா அப்படின்னு நம்புறதுக்கு இட் டேக்ஸ் சம் டைம். சில பேருக்கு ஒரு 4 மாதம் ஆகும், சில பேருக்கு 4 வருஷம் ஆகும். எனக்கு இட் டுக் மீ அரௌண்ட் 1.5 years. அதுக்கப்புறமா when I spoke with my family, என்னோட அண்ணன் வந்து he was the one who guided me. இந்த மாதிரி பூனேல இப்படிலாம் இருக்குது, போய் பாரு, ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும், அதுக்கு ஒரு 3 வாரம் ப்ரிப்பேர் பண்ணு அப்படின்னு சொல்லும் போது ஐ was like சரி ஓகே. கிரிக்கெட் வந்து the moment I understood that cricket is not my life, cricket is a part of my life அப்படின்னு புரியும்போது, இது தோனி கூட சொல்லியிருக்காரு, நான் எப்படியா இருந்தாலுமே நீ ஒரு 35-40 வயசுக்கு அப்புறம் கிரிக்கெட்டை விட்டுட்டு வேறு ஏதாவது பொழப்பை பார்க்க தான் ஆகணும். இப்போ நீங்கள் அன்லெஸ் யூ ஆர் அ தோனி ஆர் அ சச்சின் வேர் யூ earned a lot and you can just அவங்களே வந்து இன்னும் கமெண்ட்ரியோ இல்லை ஒரு மென்டரோ ஏதோ ஒன்று பண்ணுறாங்க. ஸோ அட் சம் பாயிண்ட் யூ ஹேவ் டு லீவ் ஸ்போர்ட் அண்ட் லுக் ஆஃப்டர் லைக் யோர் ஃபேமிலி பை டூயிங் சம்திங் எல்ஸ். ஸோ வை நாட் அட் 26ன்னு யோசிச்சேன். அது ஒன்று தான். அண்ட் ஐ வுட் லைக் டு ஆன்சர் திஸ் வித் ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ். ஏன்னா எப்போவுமே நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு எக்ஸாம்பிளோட சொன்னால் இட் ரிலேட்ஸ் அ லாட் மோர். இப்போ கிரிக்கெட் வேர்ல்ட் கப் நடக்குது. யூஎஸ்ஏல சௌரப் நேத்ரவால்கர்னு ஒருத்தர் ஆடினார். அவர் எம்ஆர்எஃப் பேஸ் ஃபவுண்டேஷனில் இருந்தார். I was part of MRF Pace Foundation for 6 years. Okay. He is from Mumbai. He has played Mumbai Ranji Trophy, ஏஜ் குரூப் கிரிக்கெட் எல்லாமே விளையாடிருக்காரு. இந்தியா அண்டர் 19 2008 மலேசியாவில் போய் ஆடும்போது KL ராகுல், மயங்க் அகர்வால் அந்த பேட்சில் ஆடிருக்காரு. ஐபிஎல்லோட விசினிட்டியில் இருந்தார். பட் பெருசாக ஐபிஎல் எதுவும் அவருக்கான ஒரு நேம் பதிக்க முடியல. பட் ஹி வாஸ் ஆல்வேஸ் வெரி குட் அட் ஸ்டடீஸ். ஸோ அவர் வந்து கிரிக்கெட்டை பற்றி ஒரு ஆப் கிரியேட் பண்ணி அதை வந்து ஒரு பேஸாக வச்சு கார்னல் யூனிவர்சிட்டியில் ஒரு ஸ்காலர்ஷிப் வாங்கி போய் படித்தார் யூஎஸில். சரி ஓகே கிரிக்கெட் போகிறோம் நம்ம, எனக்கு இதுவும் பிடிச்சிருக்கு, இதுலேயும் ஒரு பேஷன் இருக்குன்னு சொல்லி போய் படித்தார். ஹி நவ் ஒர்க்ஸ் அட் ஒராக்கிள். செப்டம்பர் இல்லை தானே, ஜூன் 17th வரைக்கும் அவுட் ஆஃப் ஆஃபீஸ் போட்டுட்டு எனக்கு டைம் கொடுங்க, நான் போய் வேர்ல்ட் கப் ஆட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு he became USA's captain 2-3 years back. அதுக்கப்புறம் வேற ஒரு கேப்டன் வந்தாங்க. பட் he has been a steady part of USA's team. இப்போ பாகிஸ்தானோட ஒரு சூப்பர் ஓவர் போட்டு கலக்கி I saw that match, we spoke also. ஆமா, இந்தியா கூட ரோஹித் சர்மா அண்ட் விராட் கோலியோட விக்கெட்டை தூக்கினார் பேக் டு பேக். Now he is in the radar of IPL scouts again. எப்படி ஒரு லைஃப் பாருங்களேன். இங்கேருந்து யூஎஸ் போயிட்டு ஒரு ஒராக்கிளில் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சு ஒரு யூனிவர்சிட்டியில் கோர்ஸ் படிச்சு இப்போ ஹீஸ் இன் அ வெரி குட் பொசிஷன் அட் ஒராக்கிள். நவ் ஹி வுட் ஹவ் அகைன் ஸ்டார்டட் ஒர்க்கிங் நினைக்கிறேன். இப்போ இல்லை யூஎஸ்ஏக்கு இன்னும் ஒரு மேட்ச் இருக்குது குரூப் 8ல, அந்த சூப்பர் 8ல. ஹீல் அகைன் ஸ்டார்ட் ஒர்க்கிங் அன்லெஸ் ஹி கெட்ஸ் அன் அதர் மேட்ச். ஸோ திஸ் இஸ் அ ப்ரைம் எக்ஸாம்பிள் ஆஃப் if not for cricket or if not for sport or if not for what you are doing right now, there is always a second door. Right. அப்படின்றதுக்கு ஒரு இதோட ஒரு ப்ரைம் எக்ஸாம்பிள் இருக்கவே முடியாது. ஸோ அண்ட் தேர் ஆர் லாட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்ஃபேக்ட் என்னோட கிரிக்கெட் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நிறைய பேர்கிட்ட பேசியிருந்தேன். ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் ஹி ஒர்க்ஸ் இன் நியூசிலாண்ட். இப்போ டெலாய்ட்ல ஹி ஒர்க்ஸ், இஃப் ஐ கேன் நேம் த கம்பெனி. He was in the Tamil Nadu Ranji Trophy team. Okay. But he couldn't make his debut. Squadல இருந்தாரு, he couldn't make his debut. We were having a chat. He quit sport at around 29-30 in his prime. He said போறோம்டா. He was earning well. He was employed with a decent company here. He said எனக்கு போறேன், எனக்கு வந்து fancy numbers, எனக்கு finance குள்ள போகணும் அப்படின்னு சொல்லிட்டு he did a lot of certifications. Now he is in New Zealand. He is working really well. He is very happy. So we were having a conversation. We were telling ஸ்போர்ட்ஸ் ஆடுற மக்கள் அதுலேயே ஊறி போயிடுறோம். அடுத்து என்ன அப்படின்றது தெரியாமல் போயிடுது. For sports people, I would definitely say if you have played sport, you can do anything else easily because we are அந்த ஒரு ஸ்மார்ட்னஸ் இருக்கு. Exactly. அந்த athlete mindset is very அந்த athlete mindset is one ஒரு beast mindsetனு சொல்லுவாங்க.
யூ ஹவ் எக்ஸ்பீரியன்ஸஸ் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்க. சக்ஸஸ் ஃபெயிலியர் ஒரு ரனில் தோக்கிறதுலாம் எவ்வளோ பெரிய லேர்னிங்னு அப்போ தெரியாது, இப்போ தெரியுது எங்களுக்கு. ஸோ அகெயின் டேர் டு ட்ரீம், ஃபெயிலியர் பார்க்காதீங்க. இஃப் யூ ஹேவ் even 20% of passion in something else, I would wish a lot of people move on from sport and go and achieve a lot of better things in other things. Amazing. So I think I came across one quote also. So life is like sports. You cannot win every match, but you have to like keep 100%. Going. Like, so there will be success, there will be failure, but at the end, because sports is life. அது நான் தோனியோட இன்டர்வியூவில் நிறையா ஸ்போர்ட்ஸ் பீப்புளோட இன்டர்வியூவில் கேட்டிருக்கேன். ஸோ தேட் பிரிங்ஸ் மீ டு தட் நெக்ஸ்ட் டைரக்ஷன் இன் விச் வி கேன் கோ டாக் அபவுட் ஸ்போர்ட்ஸ் இன் இந்தியா. இப்போ வந்து ஸ்போர்ட்ஸில் வந்து இப்போ நம்ம கிரிக்கெட் தான் மெஜாரிட்டியாக எவ்ரிபடி நோஸ் அபவுட் கிரிக்கெட். பட் ஐ நோ நம்ம ஸ்கூல்ஸில் காலேஜஸில் தேர் இஸ் ஸ்போர்ட்ஸ் கோட்டா, தேர் ஆர் கோச்சஸ், பிடி ப்ரொஃபஸர்ஸ் who train you to become like one particular athlete, like let's say cricket. Now football is becoming very big in India. Yeah. Badminton is becoming very big, like tennis. So then there are so many other sports, team game, kabaddi, we spoke about pro kabaddi league. So what is sports in India at this point, which by someone like who are into mainstream cricket sports, and then now you are into your sports journalism, and you are somebody who know about brands also because we studied there, so you know about marketing also. So how is sports evolving in India in our next 10 years? ஸ்போர்ட்ஸ் எப்படி இருக்க போகுது இந்தியாவில்? ஐ திங்க் த நெக்ஸ்ட் 10 years, நான் ரொம்ப இந்த சிஏஜிஆர் அப்படிலாம் பேச விரும்பல, பட் ஐ திங்க் இட்ஸ் த ஹையஸ்ட் க்ரோத் ஃபேஸ் இன் இந்தியா ஃபார் அதர் ஸ்போர்ட்ஸ், வாட் ஐ ஃபீல். ஏன்னா ஒரு 2036 ஒலிம்பிக்ஸ் நடத்துறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது இந்தியாவில் அப்படின்னு பேசும்போது, இதோட பெரிய ஒரு 12-year ரோட் அஹெட் இருக்கவே இருக்காது. இந்தியா சேட்லி ஆல்வேஸ் பீன் அ கிரிக்கெட் டாமினேட்டட் கண்ட்ரி. கிரிக்கெட் ஒரு ரிலிஜனாக பார்க்குற ஒரு கண்ட்ரி. அது ஏன்னு தெரியல, என்ன மாயனும் புரியல. கிரிக்கெட் தான் எப்போ எல்லா நீங்கள் ஒரு எந்த வீட்டில் எடுத்து பார்த்தா கூட அது பொண்ணாக இருக்கட்டும் பையனாக இருக்கட்டும் கிரிக்கெட் பைத்தியம் அப்படின்னு சொல்லுவாங்க. கிரிக்கெட்டை போட்டாலே உட்காந்து பார்ப்பாங்க. கிரிக்கெட்டு ஸ்ட்ரீட்டில் ஆடினா விளையாடுவாங்க, மொட்டை மாடினா கிரிக்கெட்டு, பாக்ஸ் கிரிக்கெட்டு, ஸ்கூல்லனா பேப்பர் பாலு, நோட் பேட் கிரிக்கெட்டு. ஸோ கிரிக்கெட்னே அந்த ஒரு சொசைட்டியே வந்து கிரிக்கெட்டை பயங்கரமாக ஹைப் பண்ணி வளர்ந்துட்டோம். ஏன் வளர்ந்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேர்ஸ் ஆல்வேஸ் பீன் த ஹையஸ்ட் அமௌண்ட் ஆஃப் மனி ஒன்லி இன் கிரிக்கெட். பட் நவ் ஒரு 10 வருஷம் முன்னாடி ஒரு டேக் 190 rupees கிரிக்கெட்டில் தான் இருந்ததுன்னா, இப்போ வந்து ஒரு 75-80 இன் கிரிக்கெட், 20 is getting split into other sports is what I'll say. நீங்கள் சொன்ன மாதிரி ப்ரோ கபடி லீக் இந்த லாஸ்ட் 6-7 years எப்படி க்ரோ ஆயிருக்குன்னா, கபடி யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. கபடி வந்து கேன் கிவ் ஒரு வாழ்வாதாரம் கொடுக்கும் ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு அப்படின்னு வாய்ப்பே கிடையாது. ஒரு 10 வருஷம் முன்னாடி நம்ம சும்மா ஸ்கூலில் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் பீரியடில் விளாடுவோம், 10 நிமிஷம் கபடி ஆட விட்டு போகிற இந்த ஸ்போர்ட்லாம் வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லுவாங்க. பட் இப்போது ஒரு பையன் ஸ்கூல்லையோ காலேஜ்லேயோ படிக்கிறான், எனக்கு கபடி ஆடணும் ஒரு ப்ரொஃபஷனலாக அப்படின்னு சொன்னால் ஸ்கோப் இருக்குது. ஒரு ஏலத்தில் எடுக்கிறாங்க டீம்ஸ். தேர் ஆர் டீம்ஸ், ஒரு டீம்னு எடுத்து பார்த்தீங்கன்னா தேர் இஸ் இட்ஸ் ஃப்ரான்ச்சைசி ஸ்போர்ட் நோ. பெரிய பெரிய ஆளுங்க ஓன் பண்ணுறாங்க டீம்ஸை. ஒரு லைவ் ஆக்ஷன் நடக்குது, ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் மாதிரி ஒரு இடத்துல தேர் இஸ் அ டெலிகாஸ்ட். செலிப்ரிட்டிஸ் வராங்க, உங்களுக்கு காசு கொடுத்து வந்து விளையாடுங்கன்னு சொல்கிறாங்க. தேர் ஆர் ஸ்பான்சர்ஸ் ஹூ ஆர் வில்லிங் டு ஸ்பெண்ட் ஆன் யூ. பிராண்ட்ஸ், எவ்வளோ பிராண்ட்ஸ், நீங்கள் ஒரு ஜெர்சி எடுத்து பார்த்தீங்கன்னா கபடிக்கு வந்து எவ்வளோ பிராண்ட் ஸ்பான்சர் பண்ணுறாங்க. டைட்டில் ஸ்பான்சர்ன்றாங்க, எனர்ஜி ஸ்பான்சர்ன்றாங்க, ஸ்ட்ரென்த் ஸ்பான்சர்ன்றாங்க. ஸோ தேர் இஸ் அ லாட் ஆஃப் மனி தட் இஸ் கோயிங் இன் டு தீஸ் கைண்ட் ஆஃப் ஸ்போர்ட்ஸ். கபடி, இப்போ ஒரு டிடி எடுத்துக்கோங்க, ஒரு பேட்மிண்டன், டென்னிஸ், ஃபுட்பால், எல்லாமே க்ரோயிங் ஸ்டேஜில் தான் இருக்குது. பட் ஐ ஃபீல் இந்த நெக்ஸ்ட் 10 years இட்ஸ் கோன் க்ரோ ஹெல் அ லாட். பிகாஸ் மக்களுக்குமே வந்து புரியுது, ஒரு 1.4 billion பாப்புலேட்டட் கண்ட்ரியில் 15 பேர் தான் இந்தியாவுக்கு ஆடுறாங்க வேர்ல்ட் கப்பில். இப்போ 15 பேர். நீங்கள் த ரேஷியோ இஸ் ஈவன் லெஸர் தென் ஒரு யூபிஎஸ்சி கிளியர் பண்ணுறதோ ஒரு சிவில் சர்வீஸ். இட்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி லெஸ். ஒரு சிஏ கிளியர் பண்ணுறது தான் கஷ்டம்னு சொல்லுவாங்க. பாஸ் கிரிக்கெட் இந்தியாவுக்கு நீங்கள் போய் விளையாடுறதா இருக்கிறதுலே கஷ்டம். இது எனக்கு வந்து நான் சொல்லலை. ஐ காட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு மீட் ராகுல் டிராவிட் 2 years பேக் பிஃபோர் ஐ மேட் த மூவ் ஃப்ரம் கிரிக்கெட் டு திஸ் மார்க்கெட்டிங் ஆர் டு காமெண்ட்ரி எவ்ரி திங். அப்போ அவர் இதை என்கிட்ட சொன்னார், யூ ஷுட் கோ அப்படின்னாரு. என்ன சார் இப்படி, வை டு யூ சே லைக் திஸ் அப்படின்னா, நோ, ஐ ஹவ் பிளேட் அட் த ஹையஸ்ட் லெவல். If my son comes and asks me tomorrow, I'll tell the same thing, because playing for India is at the highest level is the most difficult thing in the country. So I think more and more companies and brands are also cricket தாண்டி அவங்கள ஒரு wider perspective பார்க்குறாங்க. I think it's just on the up. I wish a lot of people, இப்போ நம்ம in fact smaller sports like pickleball,
பிக்கிள் பால், பேடல் டென்னிஸ்னு ஒரு கேம் இருக்குது. பிக்கிள் பால்லாம் இப்போ வந்து டென்னிஸ் ஆடி டென்னிஸில் வந்து ஒரு கெரியர் பண்ண முடியாத பீப்புள் ஆர் கோயிங் இன் டு பிக்கிள் பால் now. Okay. So I feel if people are watching this, What is pickleball? Pickleball if you வந்து want to tell somebody who doesn't know. ஒரு காம்பினேஷன் ஆஃப் டிடி அண்ட் டென்னிஸ்ன்னு சொல்லலாம். Okay. ஒரு டென்னிஸ்னால் ஒரு பெரிய கோர்ட், அதே டென்னிஸ் கோர்ட்டை கொஞ்சம் சிறுசாக போட்டு ஒரு லைட்டர் டென்னிஸ் பாலோட கொஞ்சம் லைட்டராக இருக்கும், ஒரு லைட்டர் ராக்கெட் வச்சுட்டு டபுள்ஸ் இஸ் மோர் ஃபேன்சர், சிங்கிள்ஸும் இருக்குது. அதே மாதிரி டென்னிஸ் மாதிரியே உங்களுக்கு கோர்ட்ஸ் இதெல்லாம் இருக்கும், இன்னும் சின்னதாக இருக்கும். இட் இஸ் மோர் ஹை இன்டென்சிட்டி, ஏன்னா இன்னும் சின்ன இடத்துல ஆடுறோம். அதே மாதிரி பேடல் டென்னிஸ்ன்றது இட்ஸ் வெரி சிமிலர் டு திஸ், பட் ஒரு ஸ்குவாஷும் இன்க்ளூட் பண்ண எப்படி இருக்கும். தேர் ஆர் கிளாஸ் போர்ட் சைடில், ஸோ ரீபவுண்ட் பண்ணி அதுலேருந்து அடிக்கலாம். It is a more heavier racket. So these sports, if people don't want to get into a team sport, they want to become ஒரு individual sportல போய் கலக்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா, these are sports which are growing at a very very rapid pace. இன்ஸ்டாகிராமில் சும்மா போய் பிக்கிள் பால்னு சர்ச் பண்ணி பாருங்கள், there are so many pages which are promoting, are marketing these sports. It's going to get big in the next 5 years. அமேசிங். ஸோ ஏன்னா இப்போ நம்ம கிரிக்கெட்டை விட்டு நம்ம இன்னும் வெளியே வர்றதுக்கு கம்ப்ளீட்டாக இல்லை. வை ஐ ரியலி வாண்டட் டு ஆஸ்க் தீஸ் கொஷின்ஸ் பிகாஸ் சி think about somebody in a small town in Tamil Nadu or somewhere down south, சின்ன ஊர்ல இருந்து. ஏன்னா I feel, because even in my company I feel great talents, great potential are there from small town boys. 100%. Like I have guys who joined my company after attending one of my workshop. 2 guys are there, they are from Thoothukudi. So I don't know if they can do it from any college. அவங்க என்னோட ஒரு வெபினார் அட்டென்ட் பண்ணாங்க. லைக் தீஸ் கைஸ் ஆர் சூப்பர் ஸ்மார்ட் அண்ட் தே ஆர் வெரி பேஷனேட். இந்த மாதிரி ஐ ஆம் 100% ஷூர் தெர் ஆர் so many hidden talents from small towns. I'm not even talking about Coimbatore and other places, even smaller cities and towns. anga avangalukku vandu they have that dream, they want to do, but they don't know how to go. So somebody who is looking at sports, so if they can take some efforts to learn that particular game on their own effort, or if they are coming to some new place, new city, be it sports or any other career for that matter, I feel they should look at newer things more than things which are already crowded. What do you think about it? I think idila தான் I think the boom of social media is helping a lot of people. ஒரு முன்னாடி ஒரு tier 1 city ஒரு A crowdக்கு மட்டும் கிடைச்ச ஒரு வாய்ப்பு B and C D வரைக்கும் போகுது. இப்போ just an example, தமிழ்நாடு பிரீமியர் லீக் TNPL கிரிக்கெட்டில் it started in 2016. I have played 5 seasons of that. Now I'm on the other side where I'm working as a presenter. First ஒரு சீசன் 2 சீசன்லேயே நிறைய பேர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்து சூப்பராக பண்ணாங்க. பட் இப்போ the grounds நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து எல்லா மேட்சுமே சேப்பாக்கில் நடக்கும் ஃபர்ஸ்ட் சீசனில். இப்போது 4 வென்யூ இருக்குது சேப்பாக்கை தவிர. சேலம், கோயம்புத்தூர், திருநெல்வேலி, திண்டுக்கல் கூட இல்லை, நத்தம்னு ஒரு ஊரில், சின்ன ஊரில் NPR காலேஜ்னு ஒரு இடத்துல நடக்குது. நெக்ஸ்ட் இயர் இன்னொரு கிரவுண்ட் இன்னும் இனாகிரேட் பண்ணி ஆரம்பிக்க போகிறாங்க. ஸோ இமேஜின் இன்னொரு 2-3 வருஷத்தில் தேர் இஸ் கோனா பி ப்ராப்பர் ஒரு செட் ஆஃப் 7-8 கிரவுண்ட்ஸ் இன் டிஸ்ட்ரிக்ஸ். சேப்பாக் கிடையாது, டிஸ்ட்ரிக்ஸில் நீங்கள் மேட்ச் நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஒரு மேட்ச்சுக்கும் ஃபுல் க்ரௌடு வருவாங்க. அப்படியா? அவ்வளோ பேஷனேட்டாக TNPL அடிச்சுப்பாங்க சீட்ஸுக்கு. சில பேர் சீட் இல்லாமல் எங்கே இன்னும் நான் டிக்கெட் வச்சுருக்கேன் சீட்டே இல்லை அப்படின்வாங்க. ஏன்னா அவ்வளோ க்ரௌடு, அவ்வளோ ஆர்வம் பார்க்குறதுக்கு. அண்ட் எஸ், தேர் ஆர் த லைக்ஸ் ஆஃப் தினேஷ் கார்த்திக்ஸ் இருக்காங்க, ஆர் அஸ்வின்ஸ் இருக்காங்க, நட்ராஜன் பாருங்கள், சின்னப்பம்பட்டின்னு ஒரு ஊர்லேருந்து, சேலம்னு சின்னப்பம்பட்டியிலேருந்து வந்து சின்னப்பம்பட்டி எக்ஸ்பிரஸ்ன்றாங்க. நம்ம ஒரு ராவல்பிண்டி எக்ஸ்பிரஸ் பக்தரை கூப்பிட ஒரு டைம்லேருந்து என்ன ஒரு அவரை பற்றி ஒரு பயோபிக் எடுக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. வாட் லிவிங் எக்ஸாம்பிள் நட்டு இஸ். வெரி ஹம்பிள் பர்சன், ரொம்ப யதார்த்தமாக பேசக்கூடிய, வெரி குட் ஹியூமர் சென்ஸ் நட்டு. ஸோ இந்த மாதிரி TNPL இஸ் அ பிளாட்ஃபார்ம் விச் இஸ் பேவ்ட் அ வே ஃபார் சோ மெனி டிஸ்ட்ரிக்ட் கிரிக்கெட்டர்ஸ். அண்ட் அங்கே தான் ஐ ஃபீல் சோஷியல் மீடியா, இப்போ இந்த இன்டர்வியூ நம்ம இங்கே பண்ணுறோம், நம்ம இந்த பாட்காஸ்ட் பண்ணுறோம், இது வந்து ஒரு க்ளோஸ் டு 50 to 55% ஆஃப் இந்தியன் பாப்புலேஷன் ஆர் ஆக்சசிபிள் டு இன்டர்நெட். யூடியூப்பை திறந்தா இப்போ இந்த இன்டர்வியூ பார்க்கலாம். இப்போ பார்க்குறவங்க அட்லீஸ்ட் ஒருத்தர் கூட இதுலேருந்து பிக்கிள் பால்னு ஒன்று இருக்கா, எனக்கு அதில் ஒரு டேலண்ட் இருக்கான்னு, இஃப் யூ கேன் டேக் தட் ராக்கெட் அண்ட் பிளே அண்ட் யூ நெவர் நோ இஃப் யூ கேன் பி த நெக்ஸ்ட் நட்ராஜன் ஆர் இஃப் யூ கேன் பி த நெக்ஸ்ட் ஹூஎவர் இஸ் பிகமிங் பிக், என்ன வேணால் நடக்கலாம். ஸோ த ஆக்சசிபிலிட்டி இஸ் பிகம் மோர் பிகாஸ் ஆஃப் சோஷியல் மீடியா. தேர் ஆர் லாட் ஆஃப் நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ். நம்ம ஃபோன்லேயே வி ஆர் க்ளூட் டு த ஃபோன். எங்கள் அம்மாலாம் சொல்லுவாங்க, என்னடா ஃபோனே பார்த்துட்டு இருக்க, இன்ஸ்டாகிராமில் என்னடா இவ்வளோ டைம் வேஸ்ட் பண்ணுற அப்படின்வாங்க. பட் flip side, there are a lot of positives. There are people from low lying areas who are benefiting out of this is what I feel. Amazing. So in the sports as a career, like இப்போ வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், I mean let me just brief, like because நானும் வந்துட்டு I have played some sports in my college. I have played badminton, I have played like throw ball in my school. Oh nice. So but I have never known somebody in my college
or school who made it big. Like, it's not that they are not talented, பட் ஒரு 10th அப்புறம் 12th அப்புறம் காலேஜ் ஸ்கூல் பார்க்கலான்னு சொல்லிட்டு ஐ ஃபீல் ஆஸ் அ சொசைட்டி அஸ் என்கரேஜிங் ஸ்போர்ட்ஸ் அஸ் அ கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஸ்கூல்ஸாக இருக்கட்டும் இல்லை எனி இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஃபார் தட் மேட்டர் இஸ் தெர் அ structured pathway, like is today if somebody, like let's say a parent is watching it and their son or daughter is 5 years old right now, if they really think that okay I can show my kids a new option of, like, it's not engineer, I know definitely engineering is not the term now, people are looking at other options. இப்ப வந்து மீடியா சைடில் நிறைய பேர் they wanting to go ஸ்போர்ட்ஸில் வந்து ஒரு வயபிளான கேரியர் பண்ணுறதுக்கு என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, what they should do according to you based on your experience. Maybe be it cricket or now women's cricket is very big. It's becoming really big. I am hearing that இன்னும் 1 or 2 teams add ஆகும் next WPL க்கு அப்படின்னு கேள்விப்படுறேன். சென்னை டீம் வருமா? வரலாம், ஐம் ஹியரிங், பட் இட்ஸ் நாட் கன்ஃபர்ம்ட் yet, எனக்கு தெரியல. பட் சிஎஸ்கே இஃப் தே கேன் ஹேவ் அ விமென்ஸ் பிரீமியர் லீக் ஃப்ரான்ச்சைஸ் வேற லெவலில் இருக்கும். பட் யோசிச்சு பாருங்க, ஆர்சிபி வந்து 17 வருஷமாக வந்து ஒரு தாவம் மாதிரி ஐபிஎல் அடிக்க முடியாமல் ஆர்சிபி விமென்ஸ் டீம் அடிச்சிருக்காங்க. என்ன ஒரு பெரிய விஷயம் அது. லைக் அண்ட் தேவர் நாட் த ஃபேவரட்ஸ் ஆல்சோ. மும்பை இந்தியன்ஸ் அண்ட் டெல்லி கேபிட்டல்ஸ் த ஃபேவரட்ஸ். ஓகே, அடிச்சு போட்டு வந்து வின் பண்ணி ஸ்மிருதி மந்தனோட கேப்டன்சியில் கலக்கினாங்க. ஸோ ஐ திங்க் நீங்கள் சொன்ன ஒரு பாயிண்ட்லேருந்து ஐ வுட் லைக் டு ஜஸ்ட் கண்டினியூ ஃப்ரம் தேர். ஒரு 5 வயசுன்னு ஒரு பாயிண்ட் சொன்னீங்களே, நீங்கள் வந்து நம்ம எவ்ரி 4 வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஒலிம்பிக்ஸ் நடக்குது. இப்போ இந்த அடுத்த மாதம் ஒலிம்பிக்ஸ் நடக்க போகுது. திரும்பி இதே டாபிக் தான் வரும் பாருங்களேன். ஏன் இந்தியா கோல்டு அடிக்க மாட்டேங்குது அப்படின்வாங்க. எப்படி வந்து இந்த நார்த் கொரியா, சவுத் கொரியா, ஜப்பானு, சைனா இவங்கெல்லாம் எப்படி வந்து இப்படி அடிக்கிறாங்க, யூஎஸ்ஏ யாருன்னே எப்படி அவங்களாம் வந்து இப்படி வந்து ஒல்லியாக தான் இருக்காங்க பார்க்க, ஆனால் எப்படி இவ்வளோ பெருசாக தூக்கி போடுறாங்க ஜாவலின். சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இப்படி சொல்லுவாங்க. பட் த ரூட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் அ வெரி யங் ஏஜ். அந்த விதை போட்டது 5 வயசில். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நம்ம இந்தியன் கல்ச்சரில் என்ன சொல்லுவாங்கன்னா, 18 வயசு வரைக்கும் ஜிம்முக்கெலாம் போயிடாதப்பா, மசில் போன் க்ரோத்லாம் ஸ்டாப் ஆகிடும் அப்படின்வாங்க. அதெல்லாம் ஒரு மித்து. யாரும் என்ன சயின்டிஃபிக் ப்ரூஃபோடு நீங்கள் இதை சொல்கிறீங்க? நம்மளோட ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் சொல்லியிருப்பாங்க நம்மக்கிட்ட, அதை நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணுறோம், அதை அப்படியே பண்ணுறோம். பட் அன்லெஸ் தேர் இஸ் அ சயின்டிஃபிக் ப்ரூஃப், ஒரு சயின்ஸ் சேஸ் தட் ஒரு 13-14 ஸ்லோவாக யூ கேன் ஸ்டார்ட் பாடி வெயிட் ஆக்டிவிட்டீஸ். ஒரு 15-16 அப்புறம், ஏன்னா ஒருத்தருக்கு ஒரு இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் க்ரோத். இப்போ நம்ம நார்த் இந்தியாவில் போய் பஞ்சாபிஸ் பார்த்தீங்கன்னா, அவங்களோட நம்ம அண்டர் 15 நாங்கள் போய் ஆடும்போது நாங்கள் வந்து இப்படி போவோம், பொடி மாதிரி போவோம். அவங்க நல்லா பயங்கர கட்டுமஸ்தானாக வருவாங்க. த க்ரோத் ஃபேஸஸ் ஆர் டிஃப்ரெண்ட் ஃபார் டிஃப்ரெண்ட் பீப்புள். ஒரே கண்ட்ரியில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா. ஸோ அந்த 5 வயசில் வந்து இஃப் பீப்புள் கேன் ஸ்டார்ட் ஏர்லி அண்ட் விதவுட் எனி ரெஸ்ட்ரிக்ஷன், ஒரு பையனுக்கோ ஒரு பொண்ணுக்கோ என்ன ஸ்போர்ட் அவங்க தேர் குட் ஆட்டுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு ஆப்ஷன் கொடுக்கணும். ஒரு ஏபி டிவிலியர்ஸ் இஸ் அ லெஜெண்ட் இன் கிரிக்கெட். ஹி ஹஸ் பிளேட் சோ மெனி ஸ்போர்ட்ஸ். கிரிக்கெட்டை தவிர வந்து ஃபுட்பால் ஆடுவார், சவுத் ஆஃப்ரிக்காக்கே ஆடி இருக்காரு ஃபுட்பால். ஆமாம், ஹீ பிளேஸ் மல்டிபிள் ஸ்போர்ட்ஸ், ஏஜ் குரூப் கிரிக்கெட்லேருந்து பெரிய லெவல்லே. ஸோ ஐ திங்க் த எக்ஸ்போஷர் டு வைட் ரேஞ்ச் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் ஷுட் பி கிவன் டு ஸ்டூடெண்ட்ஸ் அட் அ வெரி யங் ஏஜ் இன் ஸ்கூல். ஓகே, ஒரு பேர் மினிமமாக நீங்கள் வந்து ஒரு 2 ஸ்போர்ட் அட்லீஸ்ட் ஆடணும். ஒரு சப்ஜெக்டை கம்மி பண்ணுங்கள். நம்ம என்ன படிக்கிறோம், ஒரு சப்ஜெக்டை கம்மி பண்ணிவிட்டு ஸ்போர்ட்ஸ் ஒரு சப்ஜெக்டாக போட்டால், give them an option of 5-6 ஸ்போர்ட்ஸ். இதுலேருந்து நீங்கள் 2 சூஸ் பண்ணி ஆடுங்க. எக்ஸாக்ட்லி. நடுவில் அது பிடிக்கலன்னா வேறு ஸ்போர்ட்டுக்கு மாறுங்கன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்தா, அந்த ஒரு பையனோ இல்லை இந்த ஒரு பொண்ணோ சரி ஓகே திடீர்னு பார்த்தா கபடியில் இவனுக்கு செம்ம டேலண்ட் இருக்குப்பா. ஏன்னா எவ்ரி ஸ்போர்ட் டிமாண்ட்ஸ் அ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் ஸ்கில் அக்யூமெண்ட். ஒரு கபடினா உங்களுக்கு ஒரு அஜிலிட்டி ரொம்ப முக்கியம். கிரிக்கெட்டில் அவ்வளோ அஜிலிட்டி தேவை கிடையாது. கிரிக்கெட்னா உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரென்த் தேவை, ஒரு பவர் தேவை, ஒரு அப்பர் பாடி அண்ட் லோவர் பாடி கோஆர்டினேஷன் தேவை. டென்னிஸ்னா ஒரு ஓவரால் ஃபிட்னஸ் தேவை. ஸோ ஒரு செஸ்னா உங்களுக்கு ஒரு மென்டல் ஆஸ்பெக்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஒரு பையனோ பொண்ணோ விச் ஏரியா இஸ் டேலண்டட்னு ஒரு கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு pathway அடுத்த ஒரு 5-10 இயர்ஸில் இந்தியாவில் வந்ததுன்னா ஐ வில் பி த மோஸ்ட் ஹாப்பியஸ்ட் பர்சன். அண்ட் there's a lot of money. I feel there should be more places which has more infrastructure for people. ஒரு டேலண்ட்டை பார்த்தா அவனை ஸ்பான்சர் பண்ணி போய் அங்கே ஒரு 5 வருஷம் ட்ரெயின் பண்ணி அடுத்த நெக்ஸ்ட் பிக் திங்காக மாற்றணும். அதுக்கான ஒரு ஆக்டிவிட்டீஸ், அதுக்கான ஒரு இனிஷியேட்டிவ்ஸ் வரணுன்றது என்னோட ஒரு ஆசை. Definitely, because that's one of the reasons I thought this conversation should happen. And we work with a lot of brands in the sports direction also. We worked with some franchises and other sports related brands because I feel the potential is definitely big. Brands wants to be endorsed by some athletes, not big ones. Even like let's say just imagine this girl in the spinner Shreya Patil, right? Like Shreyanka Patil, yes. In fact, she is playing in the 11 today versus South Africa. Oh, okay. So she did like such a, she's a spinner and I think she's more of a celebrity right now. And I think brands are, especially because one of the brands in Bangalore, like they asked us like if we can get her for some of the projects. So
இட்ஸ் irrespective of the gender right now that opportunity is available. ஒரே கேள்வி என்னன்னா இஸ் ஃபேமிலி அண்ட் த ecosystem is whether is supporting that individual or not. ஸோ ஸ்கூல்ஸில் டெஃபினட்டாக it has to come. Mindset it has to change, like especially people. ஏன்னா இப்போ ஏன் வந்துட்டு இப்போ எல்லாருமே என்ஜினியரிங் போகணும் இல்லை வந்து நீங்கள் வந்து இப்போ ஏன்னா டிசிஎஸ் விப்ரோ இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் தே ஸ்டார்டட் லைக் என்ஷோரிங் யூ ஹேவ் அ ஜாப் ஆஃப் 20,000-30,000 ஈவன் இஃப் யூ ஆர் ஸ்டெபிலிட்டி ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்குது லைக் அந்த ஒரு அப்படி அவங்க மாசா ஒரு 10 years முன்னாடி பண்ணதுனால தான் லைக் தட் ஹேஸ் பிகம் லைக் அ ஆப்ஷன் ஆப்பர்ச்சுனிட்டி. இப்போயுமே லைக் பீப்புள் ஆர் அஃப்கோர்ஸ் தே ஆர் குட் திங்ஸ் அண்ட் பேட் திங்ஸ் அபவுட் ஐடி, பட் தட் இஸ் லெட்ஸ் நாட் கெட் இன் டு தட். That's a different sector altogether. But when it comes to sports, if we are what do you think like institutions should look at? I mean, you said like ஒரு subject கம்மி பண்ணிட்டு we can bring in something else, but do we have even enough PT coaches, physical trainers நம்ம ஊர்ல இருக்காங்களா? Like what do you think about them? I know because I personally spoke with a lot of people in this athletic or training coaching space. They're paid very little, unless if they are not in Bangalore or some other city where people are paying them for that much. ஏன்னா என் ஸ்கூல்லே நான் பார்த்துருக்கேன் நிறையா. இப்போ பிடி சார்லாம் எல்லாமே சொல்லி தருவாங்க, தே ஆர் வெரி குட், பட் தேர் பெய்ட் வெரி லிட்டில். தே ஆல்சோ நீட் டு மேக் தேர் லைவ்லிஹுட். ஸோ எப்படி இது பாசிபிள்? we are talking about evolution of sport. அதில் வந்து இன்னொரு evolution which we need to recognize and address is ஒரு 10 years 15 years முன்னாடி the concept of coaching any sport எடுத்துக்கோங்க, it was more of group coaching. ஒரு டென்னிஸ்னா ஒரு 10 பசங்க 4 மணிக்கு வாங்கப்பா ஒரு அகாடமி அப்படின்னு இருக்கும். கிரிக்கெட்னா சென்னையிலே பார்த்தீங்கன்னா there used to be 5-6 very big academies where மார்னிங் பேட்சா ஈவினிங் பேட்சான்னு உள்ளே போகிறதுக்கே கஷ்டமாக இருக்கும், ஏன்னா அவ்வளோ க்ரௌட் இருக்கும். பட் நவ் வென் யூ சி த ட்ரெண்ட் அண்ட் எவ்ரிதிங் இஸ் சேஞ்ச்ட், இட் இஸ் கான் டுவர்ட்ஸ் இண்டிவிஜுவல் கோச்சிங், ஸ்பெஷலைஸ்ட் கோச்சிங், ஒன் அப்படின்ற ஒரு கான்செப்ட் ஹஸ் பிகம் வெரி பிக் நவ். ஓகே. அண்ட் இட் இஸ் அஃபோர்ட் பண்ண முடியும்னா இட் இஸ் த பெஸ்ட், பட் நாட் எவ்ரிபடி கேன் அஃபோர்ட். ஏன்னா ஒன்னு நீங்கள் வந்துட்டீங்கன்னா ஒரு கோச்காக இருக்கட்டும், ஒரு மென்டார்க்காக இருக்கட்டும், தட் இஸ் ஆல்சோ தேர் லைவ்லிஹுட். அதையும் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. ஏன்னா அவங்க வந்து அவங்களோட ஒரு ஃபுல் வேலை 9 to 5 ஜாபை விட்டுட்டு இதில் அவங்கள எக்விப் பண்ணி வந்து ஒரு ஒன் கோச்சிங் கொடுக்குறாங்கன்னா தே ஷுட் பி வெல் பேடு. ட்ரூ. ஸோ அதுக்கு பே பண்ணுறதுக்கான ஒரு கெப்பாசிட்டியும் இருக்கணும். கெப்பாசிட்டி இருக்கிறவங்க வந்துடுவாங்க. இன்னொன்று இன்ஃபேக்ட் நானுமே வந்து நான் சின்ன வயசுலலாம் வந்து கோச்சிங் சென்டர் தான் போவேன், கூட்டமாக போயிட்டு நல்லா மேட்ச் ஆடி கலகலன்னு இருக்கும். பட் நான் வேணா பிஃபோர் ஐ லெஃப்ட் கிரிக்கெட் த லாஸ்ட் 2 years ஐ ஒர்க் வித் கோச் கால்ட் அரவிந்த் சார். லைக் இங்கே ஹி இன்ஃபேக்ட் நான் போன அகாடமியில் அவர் குரூப் கோச்சிங் பண்ணியிருந்தார் முன்னாடி. ஓகே. ஹி வாஸ் ஒர்க்கிங் இன் an IT firm. Okay. He quit his job. Now he is a proper one-on-one coaching. He has around 15 proper students under him who are doing really well. Okay. He went and he worked for ஒரு Dubai T20 league, T10 leagueல போய் ஒர்க் பண்ணாரு. Okay. He's gotten more opportunities and that is the pathway in இப்போ சதிக்கு and going forward also. ஸோ அதையும் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. நீங்கள் பிடி சார் பற்றிலாம் கேட்டிங்க, 100% ரைட். த ரெம்யூனரேஷன் இஸ் நாட் வெரி மோட்டிவேட்டிங் ஃபார் தெம். கம்மியாக காசு கொடுத்து வேலையை வாங்கிடுறாங்க நிறைய. ஸோ இன்ஸ்டிடியூஷன்ஸும் அவங்களுக்கு ஒரு பிடி சாராக மாறணும்னா ஒரு ரீசன் டு பிலீவ் இருக்கணும். நீங்கள் வந்து நாங்கள் உங்களுக்கு நல்லா பே பண்ணுறோம் மந்த்லி, நீங்கள் வாங்க இவ்வளோ நீங்கள் பர்ஃபார்மன்ஸ் டெலிவர் பண்ணிங்கன்னா ஒரு இன்சென்டிவ் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி இன்சென்டிவைஸும் பண்ணணும் இஸ் வாட் ஐ ஃபீல். அப்போ தான் வந்து ஒருத்தர் வந்து ஒரு பிடி சாராக ஆகணும்னு ஒரு மோட்டிவேட் ஆகி வருவாங்க. இல்லைனா அவங்க எதுக்கு வந்து நான் அதுக்கு ஒரு ஜாபே பண்ணிட்டு போகிறேன்ப்பா, ஒரு டெக் கம்பெனியில் போய் ஒர்க் பண்ணிக்கிறேன்றதான் ஒரு ஃபீல் வரும். ஸோ ஒரு ஆஸ் அ சொசைட்டி வி ஷுட் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் டாக்கிங் மோர் அபவுட் திஸ். வி ஷுட் டிபேட் மோர். எது தப்பு எது சரி பேசணும் நிறைய. அப்போ தான் வி வில் ஆல்சோ நம்ம சம்டைம்ஸ் நம்ம பேசுகிறது ரொம்ப கரெக்டுன்னு நினைப்போம், பட் நம்மளுக்குள்ளேயே நிறைய ஃப்ளாஸ் இருக்கும். ஆர் தாட் ப்ராசஸ் மைட் சேஞ்ச் வென் வி டாக் வித் அ லாட் ஆஃப் பீப்புள். ஸோ I think institutions there should be a change in terms of this so that there is a motivating factor இருக்குன்னு. அண்ட் பீப்புள் who are coming into this profession also, இப்போ நான் என்ன பார்க்குறேன்னா மார்க்கெட்டிங்கில் ரொம்ப லைக் ஸ்பெண்ட் பண்ணி மைண்டை போட்டுடுறாங்க. ஒரு இன்ஸ்டாகிராமில் வந்து ஒரு கோச்சிங் அகாடமின்னு நான் வந்து ப்ரூவ் பண்ணிடணும், அப்போ தான் எனக்கு நிறைய ஃபுட்ஃபால் வரும்னு யோசிக்கிறாங்க. பட் அதுக்கு முன்னாடி அந்த ஃபுட்ஃபாலுக்கு முன்னாடி நம்ம ஃபுல்லாக எக்விப்டாக இருக்கோமா, அதுக்கான ஒரு சர்டிஃபிகேஷன்ஸ் பண்ணுறோமா? என்ன நாளைக்கு ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு கிரிக்கெட் கோச்சாகவே நீங்கள் இருக்கீங்க, ஒரு ஸ்டூடெண்ட் வந்து இப்போது கவர் டிரைவ் ஆடும்போது என்னோட பாட்டம் ஹேண்ட் இப்படி டாமினேட் ஆகுது, அது ஆகக்கூடாதுன்னா என்ன பண்ணும் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டாங்கன்னா வி ஷுட் பி இன் அ பொசிஷன் டு ஆன்சர் தட். என்கிட்டே நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க, யூ ஹவ் பிளேட் இவ்வளோ 18 வருஷம் கிரிக்கெட் ஆடுறீங்க, வை டோன்ட் யூ பிகம் அ கோச், நல்ல காசு பண்ணலாமே அப்படின்னு. பட் ஐ எம் வெரி கிளியர், அன்லெஸ் ஐ கோ த்ரூ தட் கிரைண்ட் ஆஸ் அ கோச், ஐ ஷுட் ஐதர் ஒர்க் அண்டர் அ கோச் அண்ட் லேர்ன்,
I should do some certifications, or நான் போய் ஒரு டீமில் போய் ஒரு 1-2 ஒரு வருஷம் அட்லீஸ்ட் ஒர்க் பண்ணால் தான் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வரும். நாளைக்கு நான் போயிட்டு வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு முன்னாடி எனக்கு பபான்னு முழிக்கக்கூடாது. ஸோ ஐ திங்க் போத் சைட்ஸ்லேருந்து the change should come. As a society we need to talk about more and change. அமேசிங். ஸோ இப்போ வந்து யுவர் ஜேர்னி ஃப்ரம் அத்லெட் ஸ்போர்ட்ஸ் பர்சன் on the into the commentary, நம்ம அதை பற்றி பேசவே இல்லை. You did a great work in women's IPL and then you got selected into IPL Geo commentary. So எப்படி அங்கே how does it work in the broadcasting sideல? That also I think common people may not know. Like if they closely watch one cricket match, எவ்வளோ கேமரா ஆங்கிள்ஸ் இருக்கு, எவ்வளோ விஷயம் இருக்கு ஒரு ஸ்போர்ட்ஸ் ப்ராட்காஸ்டிங்கில், that to live sport, in one of only live sport I think having this kind of traction in India. So எப்படி how things are there in the broadcasting side, and just imagine definitely this is an immediate option for any athlete after sports. Correct. Sports journalism, like getting into commentary or broadcasting, is something any sports person can look at as maybe a second opportunity. So what do you think, how things are there on the broadcasting side? Again, it's a very next 4-5 years is a great growth phase for regional commentary. Okay. ஜியோ சினிமா 12 லாங்குவேஜில் பண்ணோம் இந்த வாட்டி ஐபிஎல். ஓகே, பார்த்தீங்கன்னா இப்போ வேர்ல்ட் கப் நீங்கள் ஸ்டாரில் பார்க்குற போது யூ ஹேவ் அன் ஆப்ஷன் டு வியூ இட் இன் 5-6 லாங்குவேஜஸ். ஓகே. ஸோ முன்னாடி வந்து ஒரு ஹர்ஷா போக்லேஸ், ஒரு ஆலன் வில்கின்ஸ், அவங்கெல்லாம் இங்கிலீஷ் மட்டும்தான் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 8-9 வருஷம் முன்னாடி ஹிந்தி ஒரு பிரேக் த்ரூ வந்தது. இப்போது தமிழ், தெலுங்கு, கன்னடா, போஜ்பூரி, பஞ்சாபி, பெங்காலி, மராட்டி, இவ்வளோ லாங்குவேஜஸில் கமெண்ட்ரி நடக்கும்போது எவ்வளோ பேருக்கு ஒரு வாழ்வாதாரம் கிடைக்குது. ஸோ how's the traction? Are people listening to regional commentary? It's very good, especially tier 2 tier 3 சிட்டிஸில். ஏன்னா அவங்களோட லாங்குவேஜில் இப்போ நம்ம தமிழில் உட்காந்து இந்த சோஃபாவில் பேசும்போது நம்மளுக்கு ஒரு கம்ஃபர்ட் இருக்குது. கண்டிப்பாக உட்காந்து ஃபுல்லாக இங்கிலீஷில் தச்சு புசுன்னு பேசணுன்னா நம்மளுக்கே ஒரு ஃபீல் வராது. ஸோ அதே தான் வியூவருக்குமே. people do prefer to watch it in regional language, especially in going into the low lying areas. கொஞ்சம் ஒரு பட்டி தொட்டிக்கு உள்ளலாம் போய் பார்த்தா நிறைய அங்கேருந்து தான் ட்ராக்ஷன் நிறைய இருக்குது. ஸோ இட்ஸ் அ வெரி குட் ஃபேஸ் ஃபார் ரீஜனல் கமெண்ட்ரி. அண்ட் அகெயின் ஒரு கமெண்டேட்டராக நம்ம வாய்ஸ் போய் சேருது. பட் அதுக்கு பின்னாடி வந்து ஒரு 100 பேர் ஒர்க் பண்ணுறாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு கிரிக்கெட் மேட்ச், ஒரு ஐபிஎல் மேட்ச்சை கவர் பண்ணுறதுக்கு 32 கேமரா. ஸோ எங்களுக்கு வந்து தேர் இஸ் ஒன் ரூம் கால்டு பிசிஆர், ப்ரொடக்ஷன் கண்ட்ரோல் ரூம் அப்படின்னு. ஸோ அதுக்குள்ளே போனீங்கன்னா ஒரு லாங் ரூம் வேர் ஆடியோக்கு 2 பேர் உட்காருவாங்க, அனிமேஷனுக்கு ஒருத்தர் உட்காருவார், டேரக்டர் ஒருத்தர் உட்காருவார், ஒரு ப்ரொடியூசர் உட்காருவார், இவிஎஸ்னு ஒரு டீம் இருப்பாங்க, லைக் டக்குன்னு அந்த ஹைலைட்ஸை பேக்கேஜ் பண்ணுறதுக்கு. இதெல்லாம் இந்த ரூமில் உட்காருவாங்க. இதை தவிர தனியாக ஒரு ரூமில் உட்காந்து ஸ்டாட்டோன்னு ஒரு டீம் ஒர்க் பண்ணுவாங்க. எல்லாம் ஸ்டாட்ஸ். இப்போ நீங்கள் எடுத்து 2009 ஐபிஎல்லில் யாருப்பா வந்து அந்த 49வது கேமில் 100 அடிச்சாங்க அப்படின்னு கேட்டால் டக்குன்னு எடுத்து சொல்லுவாங்க நம்மளுக்கு. ஸோ அங்கே ஒரு ஸ்டாட்டோ டீம் உட்காருவாங்க. அங்கே வந்து ஒரு கீழே வந்து நம்மளுக்கு வருதில்ல, இப்போ ஒரு போலிங் வந்தால் ஹர்ஷ்தீப் சிங் தமிழில் வருதில்ல, அதுக்கு ஒரு லாங்குவேஜில் ஒரு ஆள் உட்காந்து ஃபீட் பண்ணுவாங்க. ஸோ இட்ஸ் அ கிரேசி அமௌண்ட் ஆஃப் ஒர்க் தட் கோஸ் பிஹைண்ட் எவ்ரி ஃபீட், எவ்ரி தமிழ் ஃபீடாக இருக்கட்டும், தெலுங்கு ஃபீடாக இருக்கட்டும், தேர் ஆர் லாட் ஆஃப் பீப்புள் ஒர்க்கிங். ஸோ இட்ஸ் அ ஃபேசினேட்டிங். அங்கே வந்து பார்த்ததை இப்போ நான் சொன்னால் கூட அதை விஷுவலைஸ் பண்ணி பார்க்க முடியாது. அங்கே நான் ஃபஸ்ட் டைம் போகும்போது நிஜமாக சொல்கிறேன், ஒரு திருவிழாவில் தொலைஞ்சு போன பாப்பா மாதிரி தான் பார்த்தாங்க. இது இவ்வளோ நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்க்ரீனில் எல்லா கேமராவும் தெரியும். ஸோ த டேரக்டர், ஒரு வேர்ல்டு ஃபீல்டில் இருக்கிற டேரக்டர் வில் சே ஓகே டேக் 9, டேக் 12 அப்படின்வாங்க. தோனியை ஃபோக்கஸ் பண்ண ஓகே டேக் 13 அப்படின்வாங்க. ஸோ அப்போ வந்து ஸ்விட்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ப்ரொடியூசர் வந்து ஹீ வில், டேரக்டர் இஸ் த ஒன் ஹூ ஒரு டைரக்ட்ஸ் த ஷிப். ப்ரொடியூசர் வந்து கண்டென்ட் வைஸ் என்ன நெக்ஸ்ட் வரும் அப்படின்னு சொல்லுவார். அண்ட் ஒரு மித் ஐ வுட் லைக் டு பர்ஸ்ட் ஆஸ், ஏன்னா இப்போ கமெண்ட்ரி வெறும் டிவியில் பார்க்கும்போது சும்மா வளன்னு பேச தெரிஞ்சால் போகிறோம், கமெண்டேட்டர் ஆகிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்களே. பட் ஐ திங்க் யூ ஷுட் பி அ மல்டி டாஸ்கர் இஃப் யூ ஹேவ் டு பிகம் அ ப்ராட்காஸ்டர். ஓகே, நீங்கள் ஒரு ஆங்கராக ஒரு ஷோ ஹோஸ்ட் பண்ணணுனாலோ இல்லை ஒரு கமெண்டேட்டர் ஆகணுனாலோ தேர் இஸ் ஆல்வேஸ் சம்திங் கம்மிங் ஆன் யுவர் இயர். ஓகே, பிகாஸ் ஒரு சேனலுக்குன்னு தேர் வில் பி சர்டன் திங்ஸ் தட் தே வுட் ஹவ் பிளான் டு டேக் இட் ஃபார்வர்ட், ஒரு கான்டென்ட் வைஸ். ஸோ நம்ம அதையும் கேட்டர் பண்ணோம். நம்ம ப்ரிப்பரேஷன், there should be a lot of preparation, that is the second part. Okay. So preparation plus ஒரு இதை எப்படி கம்பைன் பண்ணி how do we deliver the best at that point of time ன்றது தான் commentary. It's been a great experience. I am very new to this field. Okay. I got to meet a lot of people. தமிழ் ஃபீல்ட்லேயே பார்த்தா ஒரு அபினவ் முகுந்த், he was the one who helped me to get this stint. Okay. அனிருத்தா ஸ்ரீகாந்த், ஒரு ஆர் ஸ்ரீதர் who was the fielding coach for Indian team.
லாட் ஆஃப் தமிழ்நாடு கிரிக்கெட்டர்ஸ் அப்பர்ஜித், இந்தர்ஜித், கேபி, அருண், கார்த்திக், இந்த மாதிரி நிறைய பேரோட தமிழ் ஃபீல்ட்லேயே. இதை தவிர வந்து நம்மளுக்கு வீல் கெட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டு ட்ராவல் இன் த சேம் கார் ஃப்ரம் ஹோட்டல் டு ஸ்டூடியோ வித் அதர் லாங்குவேஜஸ். ஒரு நாள் திடீர்னு பார்த்தா நானும் அனிருத் ஸ்ரீகாந்தும் காரில் போயிட்டு இருக்கும்போது ரிட்டர்னிங் ஃப்ரம் ஒர்க் டு த ஹோட்டல் அஜய் ஜடேஜா வந்தார். ஓகே. அஜய் ஜடேஜாவோட ஒரு ½ hour கான்வர்சேஷன் பேச ஒரு வாய்ப்பு கிடைச்சது. ஒரு நாள் ஐ காட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு சிட் அண்ட் ஹேவ் பிரேக்ஃபாஸ்ட் வித் வெங்கடேஷ் பிரசாத். ஓகே, நைஸ். ஸோ லைக் வேதா கிருஷ்ணமூர்த்தி, விமென்ஸ் கிரிக்கெட்டர். ஸோ யூ கெட் ஏன்னா எல்லாருமே ஒரே ஸ்டூடியோவில் இருந்தாலும் ஒர்க் பண்ணுறோம். ஸோ யூ கெட் அ சான்ஸ் டு பிரெட்லி, ஷேன் வாட்சன். நான் டிஎன்பிஎல்ல ஐ ஹவ் டன் இன்டர்வியூஸ் வித் தெம். தே கேம் எஸ் காமெண்டேட்டர்ஸ். அப்போ நான் பிளேயராக இருந்தேன். ஓகே. ஸோ தே ஸ்டில் ரிமெம்பர் தட். அதை பற்றி பேசி ஞாபகப்படுத்தா பிரெட்லி, ஓ யா ஐ ரிமெம்பர் தட் வி டான்ஸ் தெனால் அப்படின்னாரு. அதெல்லாம் எனக்கு ஒரு சம மூமெண்ட். ஸோ as a youngster coming into this field, it was fascinating and people around were also very supportive. So if somebody wants to become a commentator in Tamil, because I know a lot of enthusiasts are there, நம்ம ஸ்ட்ரீட் கிரிக்கெட் ப்ளே பண்ணுற இந்த மாதிரிலாம் இருக்கவங்க எல்லாருமே என்ன அவங்க ஒரு தமிழ் கமெண்ட்ரி ஒரு கண்டிப்பாக டெஃபினட்டாக there is future. I can definitely see that because let's leave cricket, but in generally if you want to be a sports commentator for one particular sport, let's say you are very passionate about kabaddi for example, or if you are passionate about cricket, football or whatever it is, என்ன அவங்க பண்ணும், like what they should practice to probably someday apply for this particular job or role? See, ஒரு விஷயம் வந்து இது ஒரு நார்மல் கார்பரேட் ஜாப் மாதிரி தான். இப்போ வந்து ஒரு 2 பேரை லே ஆஃப் பண்ணுறாங்கன்னா 2 வேகன்சி வருது. அந்த 2 வேகன்சியில் யார் குட்டோ எடுப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் இட் ஃபங்க்ஷன்ஸ். இப்போ வந்து உள்ள நீங்கள் கமெண்டேட்டர்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா there are 2 things. ஒன்று எக்ஸ்பர்ட், ஒன்று காலர். ஐ எம் அ காலர். I can't be an expert because I have not played cricket at the highest level. So expert யார் உட்காருவாங்கன்னா இப்போ எங்கள் ஜியோ சினிமாவில் அபினவ் முகுந்த், ஒரு அனிருத் ஸ்ரீகாந்த், they will be the experts because they have played cricket at the highest level. Okay. So I will be, இப்போ நீங்கள் just to break down things, ஹைலைட்ஸ் பார்த்தா இந்த கான்செப்டை புரிஞ்சிக்க முடியும். நீங்கள் ஒரு இப்போது நாளைக்கு வேர்ல்ட் கப்போட ஹைலைட்ஸ் போய் எடுத்து பார்க்குறீங்கன்னா, ஷார்ட் அடிக்கும் போது ஒரு 4 அடிக்கிறாங்க வச்சுக்கோங்களேன், செம்ம ஷார்ட் அப்படின்னு ஒரு கால் கொடுக்குறாங்கல்ல, தே ஆர் த காலர்ஸ். ஓகே. அந்த கால் முடிஞ்சு 2 ரீப்ளே வரும். அந்த 2 ரீப்ளேவை டெக்னிக்கலாக அனலைஸ் பண்ணுறது இஸ் த எக்ஸ்பர்ட். ஓ. சம்டைம்ஸ் ரோல் ரிவர்ஸ் ஆகும். ஏன்னா இப்போ வந்து ஒரு எக்ஸ்பர்ட் பேசிட்டே இருப்பாங்க, டக்குன்னு ஒரு 4 அடிச்சிருவாங்க, தே மை டேக் த காலர்ஸ் ரோல். பட் ஒரு நார்மலாக இட் ஃபங்க்ஷன்ஸ் லைக் திஸ். ஐ எம் த காலர். மை ஜாப் இஸ் டு கிவ் தட் எனர்ஜி அண்ட் கால் தட் மூமெண்ட். இப்போ வந்து கார்லோஸ் பிராத்வேட், ரிமெம்பர் த நேம் அப்படின்றது ஏன் இன்னும் நம்மளுக்கு ஞாபகம் இருக்குன்னா, இயன் பிஷப் வாஸ் த காலர் தட் டே. ஓகே. அவர் கால் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா த எக்ஸ்பர்ட் வில் டேக் இட் ஓவர் இன் த டெக்னிக்கல் அனாலிசிஸ். ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸ்பர்ட்டாக நீங்கள் குவாலிஃபை ஆகணும்னா யூ ஷுட் ஹவ் பிளேட் த ஹையஸ்ட் லெவல். ஓகே. இப்போ நான் வந்து தமிழ்நாடு ஆடிருக்கேன், ஏஜ் குரூப்ஸில் ஆடிருக்கேன், ரஞ்சி ட்ராஃபி ப்ராபபிள்ஸில் இருந்திருக்கேன், டிஎன்பிஎல் ஆடிருக்கேன். பட் ஸ்டில் ஐ டோன்ட் குவாலிஃபை ஆஸ் அன் எக்ஸ்பர்ட். ஸோ நான் உள்ளே போகும்போது ஐ ஹேட் டு ஆக்ட் இட் அவுட் ஸ்மார்ட், தட் ஐ ஹேட் டு புட் டவுன் த திங் தட் நான் கிரிக்கெட்டரே கிடையாதுரா அப்படின்னு தான் நான் உள்ளே போனேன். ஏன்னா ஐ எம் நாட் அன் எக்ஸ்பர்ட். ஐ வென்ட் இன் ஆஸ் அ ப்ராப்பர் காலர். ஓகே. அதுக்கப்புறமா உள்ள போய் பழகினதுக்கு so this is a very interesting thing. I never knew this. So one is a caller, one is an expert. You either call us a caller or a lead அப்படினுவாங்க. You lead the conversation. They are the experts who give the expert opinion. இப்போ நீங்க இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா ஒரு ஹர்ஷா போக்லே will be the caller. Okay. ஒரு கிரிக்கெட்டரா ஒரு தினேஷ் கார்த்திக் would be the expert. Okay. Ravi Shastri இப்போ see Ravi Shastri does both. Once you come in as an expert, இப்போ அபினவ் முகுந்த் and அனிருத் ஸ்ரீகாந்த் ரெண்டுமே பண்ணுவாங்க according to இது. So once you come in and become ஒரு established expert ஆயிட்டீங்கன்னா then you உங்களை காலராகவும் போடுவாங்க. So it's a different thing. So cricket நீங்கள் வந்து any sport எடுத்துக்கோங்க, if you don't qualify as an expert, you should be smart enough to understand whether you qualify as an expert or a lead. Okay. லீடாக போகிறீங்கன்னா my suggestion to everybody would be content creationக்குள்ளே வாங்க, சோஷியல் மீடியாவை மேக்ஸிமைஸ் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு கமெண்டேட்டராக ஆனோன்னு ஆஸ்பிரேஷன் இருக்குது, பட் அங்கே த பீப்புள் ஹூ டிசைட் அவங்களுக்கு எப்படி தெரிய வரும். நீங்கள் கொஞ்சம் அட்லீஸ்ட் யூ ஷுட் ஹாவ் அ டீசென்ட் அமௌண்ட் ஆஃப் ஃபாலோயிங் விச் வில் ஹெல்ப் யூ, விச் ஹெல்ப் மீ. ஒரு 2 years பேக் 3 years பேக் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சி நான் போய் ஆடிஷன் கொடுத்துருந்தா இந்த அளவுக்கு வெயிட்டேஜ் கொடுத்து எடுத்திருப்பாங்களான்னா டவுட்ஃபுல். பட் when I went in, I had a following of 70,000 75,000 people on my Instagram. People சரி ஓகே அஸ்வத் போபோனா ஒரு 100 பேர் நீங்கள் கூட்டின்னு வந்து இங்கே நிற்க வச்சிங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 2 பேருக்கு என்ன தெரிஞ்சிருக்கும். ஒரு 2% நான் எடுத்துக்கிறேன். ஸோ தட் ஆல்சோ பிளேட் அ ஹியூஜ் பார்ட் தட் ஓகே திஸ் கை கேன் இன்ஃப்ளூயன்ஸ் அ சர்டன் அமௌண்ட் ஆஃப் பீப்புள் know him and he's also doing a good job. அதை தாண்டி ஆப்வியஸாக நான் 4 ஆடிஷன் கொடுத்தேன் ஜியோ சினிமாக்கு. I gave 4 auditions, 2 as an anchor, 2 as a lead.
ஸோ ஐ வாஸ் வெரி கிளியர் தட் ஐ வாண்டட் டு கெட் இன் ஆஸ் அன் ஆங்கர் ஹூ கேன் டூ கமெண்ட்ரி. ஓகே. ஆஸ் அ டியூவல் ரோல் மாதிரி. ஏன்னா வெறும் நான் லீடாக போய் உட்காந்துன்னா வெறும் எக்ஸ்பர்ட்டாக வந்து உட்காரது இஸ் ஈஸியர். பட் வெறும் லீடாக போய் உட்காரத்துக்கும் ஒரு ஆங்கர் அண்ட் காமெண்டேட்டராக போகிறதுக்கு இட்ஸ் லைக் ஒரு 2 டைமென்ஷனலாக போகிறோம்ல. ஸோ லக்கிலி த ஆடிஷன்ஸ் வென்ட் வெல், தே லைக் மை ஒர்க். ஓகே. நான் என்னோட ஹெட்டோட போய் உட்காந்து பேசும்போது கூட அவர் வந்து இன்ஃபேக்ட் ஹீ ஹேஸ் அ கனெக்ட் வித் ஆர் காலேஜ். ஓகே. லைக் நம்ம டேரக்டர் ருச்சி மேம் வாஸ் எங்கே போகும்போது சொல்லி அமிச்சாங்க, ரெஃபர் மை நேம், லைக் நம்ம காலேஜுக்கு வந்திருக்காரு, ஹி ஹஸ் டன் செமினார்ஸ் இன் ஆர் காலேஜ் அப்படின்னாங்க. ஸோ அப்போ பேசும்போது த ஃபர்ஸ்ட் திங் ஹீ செட் வாஸ், ஐ சா யுவர் இன்ஸ்டாகிராம் பேஜ், ஐ லைக் தட் நார்த் இந்தியன் சவுத் இந்தியன் ஆங்கிள் தட் யூ பிரிங் அப்படின்னாரு. ஸோ ஒரு 2-3 வருஷமாக ஒரு கிரைண்டாக நான் மாட்டு கண்டென்ட் கிரியேட் பண்ணி போட்டுனே இருப்போம். 10,000 வியூ வந்தாலும் சரி, 1 மில்லியன் வியூஸ் வந்தாலும் சரி. என் ஃப்ரெண்ட்ஸு என்னோட ஃபேமிலிலாம் சம்டைம்ஸ் கலாய்ப்பாங்க, இவன் என்னடா கேமரா எடுத்து வீடியோ பண்ண ஆரம்பிச்சிருவான்டா டெய்லி அப்படின்வாங்க. நான் வந்து எதுவுமே கண்டுக்கல. ஐ நியூ மை ஜேர்னி வாஸ் டிஃப்ரெண்ட். மை ஜேர்னி, நான் வந்து 100 வீடியோ போட்டால் தான் ஒரு 100 ஃபாலோவர் வருவாங்கன்னு எனக்கு தெரியும். அப்போது இந்த கிரைண்டை பண்ணது இப்போ எனக்கு ஒர்க் ஆச்சுன்ற போது ஐ நியூ சம்திங் ஐ ஹட் டன் ரைட் அப்படின்னு எனக்கு ஒரு வேலிடேஷன் கிடச்சிது. அமேசிங். ஐ திங்க் தட் வாஸ் அபவுட் டு பி மை லாஸ்ட் கொஸ்டின். ஏன்னா நம்ம இப்போ ரொம்ப ஸ்போர்ட்ஸ் பற்றி பேசணும், பட் உங்கள் ஃபாலோவர் யாருக்கும் நீங்கள் இவ்வளோ பெரிய ஸ்போர்ட்ஸ் அனலிஸ்ட்னே தெரியாது. நீங்கள் பாட்டுக்கு அங்கே வந்து நல்லா பாட்டு பாடி டான்ஸ் ஆடி மீம்ஸ் படி. பட் ஐ மீன் ஐ ரியலி லைக் திஸ் மல்டி டைமென்ஷனல் ஸ்டஃப் தட் யூ டூ, ரைட்? லைக் ஐ ரியலி லைக் பீப்புள் who do this so many things, because just exactly the way, like I also before getting into this professional corporate marketing agency business, so I was having a lot of chaos. நான் வந்து even I have done a lot of music videos. நான் மியூசிஷியனாகவும் நிறையா ட்ரை பண்ணியிருக்கேன். நான் வந்து ஃபிலிம் மேக்கர் ஆகணும்னு யோசிச்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரி I had so many things in front of me, but somewhere I had to go into one deeper. Correct. So that for me it happened to be, I had to let go of certain things to go into this, but now I can still do whatever I want to do. You as a fun content creator, I have seen your videos, you have collaborated with a lot of big creators also. So எப்படி இந்த as an athlete, analyst இதெல்லாம் தாண்டி you are doing funny videos. What it takes to create that kind of videos? நீங்கள் எல்லா மொமெண்ட்டுமே வீடியோ பண்ணுறீங்க. So just give me, as a content creator, as a video creator, 5 things that people can take out, or few things that you can suggest, because this will help a lot of people who are going through their creative journey. What have you learned in this process, and how it can help other fellow creators? ஓகே, 5 பாயிண்ட்ஸ் சொல்ல முடியுமோ தெரியல, எவ்வளோ பாயிண்ட்ஸ் வருதோ எனக்கு மைண்டில் வருது சொல்கிறேன். டோன்ட் டிலே யோர் ஸ்டார்ட். நாளைக்கு ஆரம்பிச்சுக்கலாம்டா, என்கிட்ட செட்டப்பே இல்லை, எப்படி ஆரம்பிக்கிறது? என்கிட்ட என்னோட விவோ ஃபோன் தான் இருக்குது, எப்படா இதை வச்சு நான் கண்டென்ட் க்ரியேட் பண்ணுவேன்? ட்ரைபாட் ஸ்டாண்ட் இல்லை, எப்படி பண்ணுறது? நல்ல லைட்டிங் இல்லை, வீட்டில் ஒரே சத்தமாக இருக்குது, எங்கே போய் நான் கண்டென்ட்? இந்த மாதிரி இதெல்லாம் எக்ஸ்கியூசஸ் தான் நான் சொல்லுவேன். இஃப் யூ வாண்ட் டு ஸ்டார்ட் டுடே. ஓகே. ஒரு விவோ ஃபோன் நான் உண்மையாக சொல்கிறேன், இட் டுக் மீ, நான் வந்து போன செப்டம்பர் when iPhone 15 launch, that was my first ever iPhone I bought. அது வந்து என்னோட சொந்தமாக நான் வாங்கினேன். அதுக்கு முன்னாடி என்கிட்ட இருந்த ஃபோன் ஒரு சாம்சங் நார்மல் ஃபோனு, அதில் நான் வீடியோ எடுத்தால் அது ஏன் மூஞ்சியானே கூட தெரியாது, அப்படி தான் இருக்கும். பட் when I went to college, you know how our hostel is, the ecosystem is very supportive, you have a lot of people. அங்கே எல்லாருமே ஐஃபோன் தான் வச்சுருந்தாங்க. ஸோ நான் அந்த இடத்துல போய்ட்டு என்னடா எல்லோரும் ஐஃபோன் வச்சுருக்காங்க, நம்ம சாம்சங் இன்ஃபீரியராக ஃபீல் பண்ணி யூஸே கிடையாது. லைக் நான் வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸை வந்து நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன்னா வந்து ஒரு தப்பான ஆங்கிளில் கிடையாது, என்ன ரைட் வே. லைக் நம்மளும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம், அவங்களும் நம்மளுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் பண்ணி ஹெல்ப் பண்ணுறாங்க. நான் சொல்லுவேன், மச்சான் எனக்கு ஒரு வீடியோ எடுக்கணும், ஃப்ரீயாக இருக்கியா? அவன் ஃப்ரீயாக இல்லையா? ஓகே, இன்னொருத்தனை கேட்பேன், சரி இன்றைக்கி நீ ஃப்ரீயாக இருக்கா, நீ வாடா, உங்கள் ஃபோனை எனக்கு ஒரு 10 minutes கொடு, நீ வந்து லாக் பண்ணிவிட்டு கூட எனக்கு கேமரா மட்டும் ஆன் பண்ணிட்டு கூட அப்படின்னா. ஸோ people I find who want to make it into content creation always find excuses. எனக்கு வந்து நல்ல செட்டப் வந்ததுக்கப்புறமா நான் பண்ணுறேன். செட்டப் இஸ் நாட் த இம்பார்ட்டன்ட் திங் அட் ஆல். இப்போ இந்த மாதிரி ஒரு இடத்துல உட்காந்து பாட்காஸ்ட் பண்ணோன்னா தான் பண்ணணும்னு கிடையாது. ஜஸ்ட் டு கிவ் அன் எக்ஸாம்பிள், ஹே பிரபு அப்படின்னு பண்ணவர், அவருக்கு இன்றைக்கி வந்து அவரோட பேஜில் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, ஒரு சர்டன் 1000 ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அவர் வந்து எனக்கு செட்டப் இருந்தால் தான் நான் இப்போ கண்டென்ட் கிரியேஷன் பண்ணுவேன்னு நினச்சிருந்தா பண்ணியிருக்கவே முடியாது. அவர் அவார்ட்லாம் வாங்குறாரு இப்போ ஸ்டேஜில் போய். இவ்வளோ அளவுக்கு தண்ணி தேங்கிட்டு இருக்கும்போது ஃப்ளட்டில் ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணி போடும்போது வைரலாக போச்சு. ஸோ ப்ளீஸ் ஸ்டார்ட் வித் வாட் எவர் யூ ஹேவ். கிரேட் பாயிண்ட். அதுதான் என்னோட ஒரு ஃபர்ஸ்ட் திங். டோன்ட் இன் யுவர் இனிஷியல் ஃபேஸ் ஆஃப் கான்டென்ட் கிரியேஷன், டோன்ட் கெட் பாக் டவுன் பை த நம்பர் ஆஃப் வியூஸ் யூ கெட்.
வியூஸ் நம்ம வந்து ஒரு நாள் பேட்டிங் ஆட்டா சச்சின் ஆகிட முடியாது, ஒரு நாள் bowling போட்டால் பும்ரா ஆகிட முடியாது, அதே மாதிரி ஒரு நாள் கான்டென்ட் கிரியேட் பண்ணிட்டா புவன் பாம் ஆகிட முடியாது. என்ன பஞ்ச் பார்த்தீங்க, என்ன பஞ்சு, அது தனியாக ஒரு அந்த ஒரு அடுக்குமொழி அப்பப்போ வந்துக்கிட்டே இருக்கும். பட் பீப்புள் என்னென்னா உடனே ஒரு சக்ஸஸ் எதிர்பார்க்குறாங்க, அது வரவே வராது. நான் 2016 ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்தேன். ஐம் அ ஃபெயில்டு யூடியூபர். ஒரு 61 வீடியோ போட்டிருக்கேன், 1500 சப்ஸ்கிரைபர் வந்தாங்க. ஐ வாஸ் வெரி க்ளோஸ் டு மானிட்டைசிங் மை சேனல். பட் அதுக்கப்புறம் விட்டேன். பிகாஸ் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் 60 வீடியோ போட்டு எஃபர்ட் போட்டு அதுக்கப்புறம் என்னடா வியூஸே வரலன்னு ஒரு மாதிரி தொங்கி போயிட்டேன் நான். ஓகே. அப்புறம் நீ ரீல்ஸ் ரீல்ஸில் வர ஆரம்பிச்சோன்னே அப்போவும் எனக்கு வியூஸ் வரவே இல்லை. ஸ்டார்டிங்கில் நான் நிறைய இப்போ பண்ணுற கண்டென்ட்டோட குவாலிட்டியோட ஐ கேன் வவுச் அண்ட் சே ஐ வுட் ஹவ் டன் பெட்டர் குவாலிட்டி கான்டென்ட்ஸ் தட் டைம். அதுக்கான வியூவர்ஷிப் வரல. பட் எங்கேயோ 2 வீடியோ வைரலாக போய் இப்போ வந்து ஈவன் இஃப் இட்ஸ் நாட் மை பெஸ்ட் கான்டென்ட் இட் கெட்ஸ் ஒரு டீசென்ட் அமௌண்ட் ஆஃப் வியூவர்ஷிப். ஸோ இனிஷியல் ஃபேஸ் ஆஃப் யுவர் கான்டென்ட் கிரியேஷனில் ப்ளீஸ் டோன்ட் ஜஸ்ட் கோ பிஹைண்ட் வியூஸ், கோ பிஹைண்ட் கிரியேட்டிங் கான்டென்ட். ஹாவ் அ கேலண்டர். நான் அதை வந்து சம்டைம்ஸ் பண்ணாமல் விட்டுருக்கேன். இப்போ கூட வந்து ஓகே, ஒன் மோர் ஐடியா தட் ஐ கேன் கிவ் இஸ், கேலண்டரை வச்சுக்க முடியலன்னா மெயின்டைன் அ நோட் புக், ஒரு டைரி, ஆர் இப்போலாம் நோட்ஸ் ஆப் இருக்குது. ஒன்லைனர்ஸ் ஆஃப் கான்டென்ட் ஐடியாஸ் பண்ணுங்கள். எனக்குலாம் வந்து எப்படி த வியர்டஸ்ட் டைம்ஸில் எனக்கு வந்து கான்டென்ட் ஐடியாஸ் வரும். செம்ம தூங்கிட்டு இருப்பேன், ட்ரீமில் வரும். நம்மளுக்கு பாதி டைம் ட்ரீம் ஞாபகம் கூட இருக்காது. ஏதாவது ஒரு வாட்டி அந்த ஞாபகம் இருக்கும்போது நான் தூக்கத்துலேருந்து எழுந்து ஐ நோட் டவுன் ஒன் ஐடியா. பாத்ரூமில் இருக்கும்போது ஐடியா வரும். யார்கிட்டயோ ஒரு சீரியஸாக ஒரு டாபிக் பேசிகிட்டு இருக்கும்போது தே வில் டெல் அஸ் ஒன் திங் விச் வில் ஸ்பார்க் ஒன் ஐடியா. அதை இது பண்ணுவேன். அப்படி தான் எனக்கு இந்த டபுள் மீனிங் டீகோடிங்னு ஒரு ஐடியா வந்தது. தட் இஸ் த ஃபர்ஸ்ட் வீடியோ விச் வென்ட் வைரல் ஆன் மை பேஜ். அதெல்லாம் சும்மா ஃப்ரெண்டோட உட்காந்து பேசும்போது ஒரு ஐடியா வந்துச்சு, டப்புனு ஃபோன் எடுத்து நோட் பண்ணேன். ஸோ ட்ரை டு மெயின்டைன் ஒரு லாக் வேர் யூ கேன் ஈவன் அந்த ஒன்லைனர் கேவலமாக இருக்கும். அது இன்றைக்கி ஒரு செம்ம ஐடியாடான்னு நோட் பண்ணுவோம், 10 நாளுக்கு அப்புறம் அந்த ஐடியா பார்த்தா நம்மளே காரி துப்போம். பட் எப்போல்லாம் ஐடியா வருதோ அதை நோட் பண்ணி வைங்க. யூ நெவர் நோ, ஈவன் த ஸ்மாலஸ்ட் ஆஃப் ஐடியாஸ் கேன் பி த மோஸ்ட் வைரல் வீடியோ ஃபார் யூ. ஸோ அது ஒன்று சொல்லுவேன். டோன்ட் பி அஃப்ரேட் டு ரீச் அவுட் டு பீப்புள். ஓகே. ப்ளீஸ் அந்த ஒரு வெக்கம் அப்படின்ற ஒரு இதை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு நெட்வொர்க்கிங் ப்ளீஸ் ஸ்டார்ட் நெட்வொர்க்கிங் வித் பீப்புள். நீங்கள் சொன்னீங்க ஐ கொலாபரேட்டட் வித் லாட் ஆஃப் பீப்புள். ஐ கொலாபரேட்டட் வித் கிஷன் தாஸ், அபிஷேக் குமார். அந்த மாதிரி நான் வந்து the only reason I could do videos with them was I reached out to them. Okay. They are bigger creators. But they were very kind enough to incorporate my content idea into theirs. Okay. ஒரு இது பண்ணோம். So please don't be afraid or don't be shy to reach out to people. நான் உங்ககிட்ட ரீச் அவுட் பண்ணலன்னா இன்றைக்கி நான் இங்கே உட்காந்துருக்க மாட்டேன். அதுதான் உண்மை. Your life actually is a very big motivation to people who want to become entrepreneurs. எனக்கு நான் உங்ககிட்ட சொன்னேன், எனக்கு வந்து ஒரு ஆண்டர்ப்ரனல் ஜேர்னியில் போகணுன்னு ஆசை இருக்குது, பட் பயம் இருக்குது. தட் இஸ் ஃபார் மை ஓன் பர்சனல் ரீசன்ஸ் விச் ஹேப்பன் இன் த லாஸ்ட் 5-6 years. ஸோ ப்ளீஸ் ரீச் அவுட் டு பீப்புள். கான்டென்ட் க்ரியேஷன் பண்ணுறீங்க, உங்களுக்கு ஒருத்தரோட கான்டென்ட் பிடிக்கும்னா ரீச் அவுட் பண்ணுங்கள். அது அவங்களோட ரிக்வெஸ்ட் டிஎம்மில் ரிக்வெஸ்ட்டில் தான் போய் உட்காரும். என்னைக்காவது ஒரு நாள் அவங்க ரிக்வெஸ்ட்டை ரீச் அவுட் பண்ண போய் எடுத்து பார்க்கும்போது ரிப்ளை பண்ணுவாங்க. பில்ட் அ கான்வர்சேஷன்ஸ். யூ நெவர் நோ வாட் யூ கேன். Actually missed your message for not ஆமாம். because I used to follow your content, then I saw your message, then நான் இன்ஃபேக்ட் யோசிச்சுட்டு இருந்தேன், என்ன இவர் எல்லா ஸ்டோரிக்கு லைக் போடுறாரு, கண்டென்ட்டுக்கு லைக் போடுறாரு, நம்ம மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணலையே. ஏன்னா see you have built an agency under you for the last 4-5 years. It's a great thing. Like people look up to you and I thought I could reach out to you and ஏதாவது ஒரு சினர்ஜி வருமா அப்படின்றதான் பார்த்தேன். And yes, we are now sitting here and sharing our life experiences, and even if one person gains from this, I am gaining a lot from this interview. I'm sure it's the same from your side also. ஸோ ஷையாக இருக்காதீங்க, ரீச் அவுட் பண்ணுங்கள். அண்ட் கடைசியாக ஒன்று பேஷன் இருக்குது, இதில் வந்து ஒரு டேலண்ட் இருக்குன்னு நீங்கள் நம்பினீங்கன்னா உங்களை முழுசாக நம்புங்க. 5 விஷயம் வந்துருச்சு, அவ்வளோதான். பேக்கேஜ் பண்ணிடலாம். 1 believe yourself, 2 don't be shy அப்படின்னு போட்டுடலாம். உங்ககிட்ட இருந்து நிறையா டாக்டிக்ஸ் கற்றுருக்கேன். இந்த நோட் பேடில் நோட் பண்ணுற விஷயம் ரொம்ப ஐடியாஸ் வந்து ஒரு நம்ம ஓகே இந்த ஒரு மணி நேரம் ஐடியா பண்ணுன்றது இல்லாமல் ஐ திங்க் இட் ஹாஸ் டு பி வெரி நேச்சுரல். ஐ திங்க் தட்ஸ் ஒன் வெரி குட். நம்ம டே டு டே ஆக்டிவிட்டீஸில் இது ஸ்டாண்டப் காமெடியில் அப்சர்வேஷனல் காமெடின்னு ஒன்று சொல்லுவாங்க. ஒரு செக்ஷன் ஆஃப் அப்சர்வேஷனல் காமெடினே இருக்கும். இப்போ இங்கே உட்காந்துட்டு ஒரு ½ an hour நம்ம வாட் வி அப்சர்வ் அதை வச்சு காமெடி பண்ணுறது, ஒரு ஸ்கிட் எழுதுறது. ஸோ ஐ பிலீவ் இன் லாட் ஆஃப் அந்த ஒரு கான்செப்டில் நான் பிலீவ் பண்ணுவேன். எங்கள் அம்மாவோட பேசும்போது எங்கள் அம்மாவோட ஒரு கண்டென்ட் பண்ணேன். எங்கள் அம்மா நிஜமாலே ஹிந்தி கார்பெண்டர் வரும்போது ஹிந்தி பேசுறது தான் ஒரு கண்டென்ட்டாகவே பண்ணேன். அவங்க நிஜமாலே பேசினாங்க, இதர் ஏ ஆத்தா ஹே ஏ ஜாத்தா ஹே அப்படின்னாங்க. எனக்கு செம சிரிப்பு. நான் யோசிச்சேன், மம்மி அடுத்தது இந்த கண்டென்ட் தான் பண்ணுறோம் அப்படின்னு. அன்றைக்கி அது உங்களுக்கு வைரலாக போயிட்டு இருக்கு. அரே பாய் வந்து பயங்கர சீரிஸ் வைரலாக போயிட்டு இருக்கு. எங்கள் அம்மா வந்து சொன்னாங்க, என்னடா இது நான் தப்பாக பேசுறது இது பண்ணுறேன் அப்படின்னு. தப்பாக பேசுகிற, நீ பேசுகிறதே தப்பாக தான் இருக்குது, நீ நார்மலாக வந்து பேசு அப்படின்னா இன்றைக்கி அது ஒரு 6 million வியூஸ் மேலே போயிட்டுருக்கு. ஸோ
கண்டென்ட் நம்ம ஏதோ நம்ம லைக் அதில் ஏதோ ஒரு இருக்குது அப்படின்னு நம்பினா தைரியமாக பண்ணலாம். ரொம்ப கேஷுவல், அதாவது கண்டென்ட் இஸ் கமிங் அவுட் ஆஃப் அவர் லைஃப்ஸ், இட்ஸ் நாட் சம்திங் யூ ஹேவ் டு குக் அப். எஸ், இட்ஸ் ஆல்ரெடி தேர். அண்ட் பெருசாக என்னங்க இழக்க போகிறோம்? நம்ம வந்து ஒரு 2 hours ஸ்பெண்ட் பண்ணி ஒரு வீடியோ ஷூட் பண்ணுறோம், அதை ஒரு 1 hour எடிட் பண்ணுறோம், போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்கு தம்ப்நெயில்லாம் கிரியேட் பண்ணி போடுறோம், மொத்தமாக ஒரு 4 hours வச்சுக்கோங்களேன். அந்த 4 hours மட்டும் தான் நம்ம வேஸ்ட் பண்ணுறோம். வீடியோ போட்டு ஒரு 500 பேர் தான் பார்க்குறாங்கன்னே வச்சுக்கோங்களேன். We have nothing to lose in that, but we have everything to gain. Totally. Because another reason why we are doing it, because creator economy is growing very big. As from the marketing standpoint, எவ்வளோ ஆத்தென்டிக்காக இப்போ பிராண்ட்ஸ் வந்து முன்னாடி வந்து ரொம்ப ஃப்ளாஷியாக ஒரு கமர்ஷியல் ஆட் காமிக்கும் போது people were going and buying it. Now people want authenticity. People want a face behind anything that they buy or use or sell, be it a product or service. So that's why I learn a lot from creators. Even doesn't matter how big they are, but everybody have something new to offer. அது வந்து ஒரு நாளைக்கு ஒரு போர்ட் ரூமில் உட்காந்து ஒரு 4-5 மார்க்கெட்டிங் MBA படித்தவங்களால they can never do. That's why I think brands have to learn from every creator, and that's what we are helping, and we are trying to bridge right people for the right brands. And I think future is very bright for content creation as well as creator economy. Like anybody who is looking at building a business around creators, that is also like a great opportunity. Yeah, 100%. I know a lot of people who have left their jobs. எனக்கு கண்டென்ட் கிரியேஷன்லேருந்து மாதத்துக்கு நல்ல காசு வருது, நான் இதே பண்ணிட்டு போகிறேன் அப்படின்றாங்க. ஓகே, விச் இஸ் அ டெஸ்டிமோனி ஃபார் வாட் யூர் சேயிங். கிரியேட்டர் எக்கானமி இஸ் இன் த பிக்கெஸ்ட் ஃபேஸ் இந்தியாவில். அடுத்த ஒரு 5-7 வருஷம் கிரியேட்டராக இருக்கீங்க, இல்லை ஆஸ்பைரிங் கிரியேட்டர்ஸாக இருக்கீங்கன்னா, நானுமே இன்னொரு ஆஸ்பைரிங் கிரியேட்டர், ஐ ஹேவ் மைல்ஸ் டு கோ. ப்ளீஸ் எம்பாக் ஆன் திஸ் ஜேர்னி. சைடில் பண்ணுங்கள், வேலை நான் அதுக்குன்னு ஃபஸ்ட்டு டேவே வேலையெல்லாம் விட்றாதீங்கப்பா. 9 to 5 வேலை பண்ணிட்டீங்கன்னா வீட்டுக்கு வந்துட்டு ஒரு 1 hour இதுக்கு ஒதுக்குங்க. 1 hourல டப்புன்னு இப்போலாம் என்ன ஃபோன்லேயே இன்ஷாட் இருக்குது, VN இருக்குது எடிட் பண்ணுறதுக்கு. இட்ஸ் ஜஸ்ட் அன் எக்ஸ்கியூஸ். இஃப் சம்படி சேயிங் ஐ கேனாட் டூ, இட்ஸ் ஜஸ்ட் அன் எக்ஸ்கியூஸ். பிகாஸ் இப்போ ப்ராம்ப்ட் கொடுத்து எடிட் பண்ணுற அளவுக்கு டூல்ஸ் வந்து எக்ஸாக்ட்லி நீங்கள் வெறும் வேர்பலாக சொல்லி எவ்வளோ பயங்கரமாக டெவலப் ஆயிடுச்சு. அன்லெஸ் யூ டோன்ட் ஸ்டார்ட் நவ், தென் யூ கேன் நெவர் ஸ்டார்ட். த ரைட் டைம் இஸ் நவ். Awesome, Ashwat. So I think it was a very good conversation. I'm quite sure somebody who is into the sports, media, marketing, content creation, I'm quite sure people would have taken out some good nuggets from this conversation. I really hope so. Thanks a lot for having me. இது எவ்வளோ பேர் பார்க்க போகிறீங்கன்னு தெரியல. பார்க்குறவங்க, if you guys want to reach out to me or DJ at any point of time, please do. We are anytime up for a conversation and see what we can do. And I really hope everybody grows well. Dare to begin, and be it anything in your if it need not to be a very fancy thing like media or something. Even if you are somebody good at painting, good at art form, good at even speaking. I know a lot of people who are great in writing poems. இன்னைக்கு வந்து irrespective of your skill set, if you are somebody good at something, just put it out in Instagram, social media. Yes, please. It's going to be really big. So just start today. Yes, இன்னைக்கு ஆரம்பிங்க. Thank you so much.